வெல்கம் டு சாந்திஸ் கஃபே. நம்ம ஹட்சனோட புக்கில் இருந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்ருக்கோம். இப்போ இன்றைக்கி சாசரோட ரிமைனிங் பார்த்துடலாம். இன்றைக்கி ஏஜ் ஆஃப் சாசர் பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஏஜ் ஆஃப் சாசரில் வந்து இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதோட எஸ்டர்டே வீடியோவோட கண்டினியூஷன் என்னென்னா த கேண்டர்பரி டேல்ஸ். இந்த கேண்டர்பரி டேல்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்கலாம். தீஸ் ஆர் த கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் ஃபிட்டட் இன்டு எ ஜென்ரல் ஃப்ரேம் ஒர்க் விச் சர்வ்ஸ் டு ஹோல்டு தம் டுகெதர். இது வந்து சாதாரணமாக ஒரு கட்டமைப்பில் மொத்தமாக இணைக்கப்பட்ட ஒரு கதையோட தொகுப்பு தான் இந்த கேண்டர்பரி டேல்ஸ். சம் ஆஃப் தம் வர் சர்டைன்லி ரிட்டன் இன் earlier and before the framework had been thought of, but we put the tales as whole into Chaucer's third period. இப்போ இந்த கேண்டர்பரி டேல்ஸில் உள்ள எல்லா கதையும் இப்போ எழுதுனது கிடையாது, ஆல்ரெடி ஏற்கனவே எழுதியிருந்த கதை தான். ஆனால் சாசர் வந்து இட்டாலியன் பீரியட்லையோ ஃப்ரெஞ்சு பீரியட்லையோ எழுதும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எழுதிட்டு வந்து லாஸ்ட்டாக தேர்ட் பீரியடான இந்த சாசரோட ஃபைனல் பீரியட்னு சொல்லுவோம் இல்லையா, இங்கிலீஷ் பீரியட், அந்த பீரியடில் தான் வந்து இதை கொடுக்குறாரு மொத்தமாக தொகுத்து. ஓகேவா? பிகாஸ் இட் வாஸ் தென் தட் மோஸ்ட் ஆஃப் தம் வர் கம்போஸ்ட் அண்ட் தட் கம்ப்ளீட் டிசைன் ஷேப்டு இட் செல்ஃப் இன் த போயட்ஸ் மைண்ட். அவர் தன்னோட மைண்டில் ஒரு கவிதைனா என்னன்னு சொல்லுவோம், ஒரு கவிஞருக்கு அந்த நேரத்தில் என்ன உதிக்குதோ அதை தான் வந்து கவிதையாக வடிப்பாங்க, நம்ம இப்போ கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அது மாதிரி பெரும்பாலான கதை அவள் வந்து எப்போ தான் வந்து என்னெல்லாம் யோசிக்குதோ, அவரோட மைண்டு எப்போல்லாம் என்னெல்லாம் எழுதணும்னு யோசிக்குதோ அப்போல்லாம் எழுதி வச்சுட்டு கடைசியாக மொத்தமாக ஒரு தொகுப்பாக கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. தட் டிசைன் எக்ஸ்பிளைன் த டைட்டில். அதுவே வந்து இந்த டைட்டிலே சொல்லுது, கேண்டர்பரி டேல்ஸ். அது கதைகள், அவர் மனசில் தோணுன அந்த கதை தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், எ நம்பர் ஆஃப் பில்கிரிம்ஸ் ஆன் த ஈவ் ஆஃப் their departure meet at the டர்பர்ட் இன் சவுத் வார்க்கில் டர்பர்ட் இன் அப்படிங்கிற ஒரு விடுதி இருக்குது. அந்த விடுதியில் வந்து எல்லோரும் மீட் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா நிறைய நம்பர் ஆஃப் பில்கிரிம்ஸ், இந்த பாத யாத்திரைலாம் போவாங்கல்ல அவங்க. வேர் இட் அஸ் இட் சான்ஸ் சாசர் ஹிம்செல்ஃப் இஸ் ஆல்சோ ஸ்டேயிங் அண்ட் அஸ் ஹீ டூ இஸ் பென்ட் ஆன் த சேம் அரண்ட் ஹீ இஸ் ஈஸிலி பர்சுவேடட் டு ஜாயின் த பார்ட்டி. சாசரும் அங்கே தங்குறாரு, அதனால அவங்களோட சேர்ந்து ஜாயின் பண்ணி அவரும் வந்து அங்கே போகிறதுக்கான எய்மில் இருக்கிறதுனால சரி நானும் உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் அங்கே போகிறாரு அந்த பில்கிரிமேஜ் போகிறதுனால. பில்கிரிமேஜஸ் வேர் வெரி பாப்புலர் இன் த 14th century. 14ஆம் நூற்றாண்டில் பாத யாத்திரை போகிறதுங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. தே வேர் ஆஃபன் அண்டர்டேக்கன் அஸ் ஹியர் இஸ் கம்பெனிஸ் partly for the sake of society by the way and the party, because of the dangers of the road and it must be admitted. அதாவது இவங்க இந்த பாத யாத்திரை போகிறாங்க இல்லையா, இது எதுக்காக போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 2 காரணங்களுக்காக சொல்கிறாங்க. ஒன்று, அவங்க போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு சமூக உறவுகள் மேம்படும்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா பாத யாத்திரை போகிறவங்க யாருமே சிங்கிளாக போக மாட்டாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் போவாங்க. அப்படி போய் பேசும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம டெவலப் பண்ணலாம். 2வது வந்து பாத யாத்திரைகள் மொத்தமாக போகும்போது அந்த வாகனங்களோட ஸ்பீடு குறைஞ்சி அங்கே ஏற்படுற ஆக்சிடெண்ட்டை வந்து அவாய்ட் பண்ணலாம், அந்த டேஞ்சர்ஸ்லாம் வந்து தடுக்கலாம். அந்த ஒரு காரணங்களுக்காண்டி தான் பாத யாத்திரை அப்படிங்கிற ஒரு விஷயமே தொடங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தேர் ப்ரிவைலிங் ஸ்பிரிட் வாஸ் எனிதிங் பட் சிவியர்லி டிவோஷனல். ஆனால் முழுக்க அவங்க பக்திக்காண்டி போகல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாரு சாசர். Okay, sometimes the pilgrims went as Chaucer's wife of Bath had already done, as far a field Rome and Jerusalem. But one of the favorite expeditions nearer home was to shrine of the murdered Saint Thomas Becket at Canterbury, and thither these particular pilgrims are found. இப்போது இது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த இதில் இப்போ நிறைய பேர் நம்ம ஊரில் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளாக மதுரை எடுத்துக்கலாம், டெம்பிள் சிட்டி. மதுரை டெம்பிள் சிட்டி எடுத்துக்கோங்களேன். இப்போ மதுரையை சுற்றி நிறைய கோயில்கள் இருக்கும். ஆனால் மதுரையில் இருக்கிறவங்க அந்த கோயில்களுக்கு ஒரு மாதத்தில் எத்தனை வாட்டி போயிட்டு வந்திருக்காங்கன்னு கேட்டால் அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நிறைய டூரிஸ்டர்ஸ் நிறைய தூரத்தில் இருக்கிறவங்கலாம் அந்த மதுரை கோயிலுக்கு போவாங்க. அதே சேம் எக்ஸாம்பிள் கும்பகோணம் வந்து சுற்றி நிறைய கோயில்கள் இருக்கிற ஊர் தான். அங்கே இருக்கிறவங்களுக்கும் அது போகிறதுக்கான டைம் இருக்காது. இதை சாசர் வந்து எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா, சாசரோட ப்ரொலாக்ட் த கேண்டர்பரி டேல்ஸில் ஒரு கேரக்டர் வருவாங்க, ஒய்ஃப் ஆஃப் பாத்ன்னு சொல்லி. அவங்களோட பேர் வந்து ஆலிசன். அவங்க வந்து பாத் அப்படிங்கிற ஒரு சிட்டியிலேருந்து வருவாங்க. அந்த ஆலிசன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ரோம், ஜெருசலேம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கண்ட்ரிக்கெலாம் வந்து பாத யாத்திரை போவாங்க. அது மாதிரி இந்த இங்கிலாந்து பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்துலேயே இருக்கிற தாமஸ் பெக்கெட்டுக்கு போகாமல் அந்த ஸ்ட்ரைனுக்கு போய் வந்து வேண்டாமல் எல்லோரும் எங்கே தூரமாக இருக்கிறது தான் போகிறதுக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த ஜாலி ஹோஸ்ட் ஆஃப் த டர்பர்ட் ஹேரி பெய்லி அப்படிங்கிறவர் அந்த விடுதியில் வந்து ஒரு ஹோஸ்ட்டாக இருக்கார். gives them hearty welcome and supper of his best
good victual and a strong drink to match, and after they satisfied he makes this proposal. அவர் வந்து சாப்பாடு கொடுக்குறாரு, குடிக்கிறதுக்கு நல்ல ஒரு பானமும் கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறமா ஒரு ப்ரொப்போசல் சொல்கிறாரு. என்ன எதுக்கப்புறம் சொல்கிறாருன்னா, தே ஆர் சாட்டிஸ்ஃபைடு, நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துருக்கும்போது ஒரு ப்ரொப்போசல் சொல்கிறாரு. என்ன ப்ரொப்போசல்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தட் டு பிகைல் த டெடியம் ஆஃப் த ஜர்னி ஈச் மெம்பர் ஆஃப் த பார்ட்டி ஷால் டெல் 2 tales ஆன் த வே டு கேண்டர்பரி அண்ட் 2 ஆன் த வே பேக். ஒவ்வொரு பில்கிரிமும் போகும்போது ஒரு 2 ஸ்டோரி கேண்டர்பரிக்கு, அப்புறமா ரிட்டர்ன் வரும்போது ஒரு 2 ஸ்டோரி, டோட்டலாக 4 ஸ்டோரி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொப்போசலை சொல்கிறாரு. தட் ஹி ஹிம்செல்ஃப் ஷால் பி த ஜட்ஜ் அண்ட் தட் ஒன் ஹூ டெல்ஸ் த பெஸ்ட் டேல் ஷால் பி ட்ரீட்டட் பை ஆல் த ரெஸ்ட் டு சப்பர் ஆன் த ரிட்டன் டு த டர்படின். இதுக்கு யார் ஜட்ஜாக இருப்பாராம்? அவரே தான் ஜட்ஜாக இருப்பாராம். இருந்து யார் வந்து பெஸ்ட்டு ஸ்டோரி சொல்கிறாங்களோ, இப்போ காம்படிஷன் ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு ப்ரைஸ்னு ஒன்று இருக்கணும்ல. அப்போது இவங்க யார் வந்து பெஸ்ட்டாக ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்களோ அவங்களுக்கு திரும்ப வந்ததுக்கப்புறமா, இந்த டர்படினுக்கு வந்ததுக்கப்புறமா ரிமைனிங் இருக்கிற ஆல் த ரெஸ்ட் டு சப்பர், ரிமைனிங் இருக்கிற எல்லோரும் சேர்ந்து ஒரு நைட்டு டின்னர் வந்து அவங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுதான் வந்து ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாரு. த சசன் இஸ் அப்லாடட், எல்லாருமாலையும் வந்து அது பாராட்டப்படுது, அக்செப்ட் பண்ணப்படுது. அண்ட் தீஸ் கேண்டர்பரி டேல்ஸ் ஆர் த ரிசல்ட். அவங்களோட அந்த கதையோட வடிவம் தான் இந்த கேண்டர்பரி டேல்ஸ். ஓகேவா? ஆல் திஸ் எக்ஸ்பிளைன்டு இன் த ப்ரொலாக், ஆஃப்டர் விச் சாசர் ப்ரொசீட் டு இன்ட்ரடியூஸ் ஹிஸ் ஃபெல்லோ பில்கிரிம்ஸ். எல்லாத்தையும் ப்ரொலாக்லேயே வந்து சாசர் அழகாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஒவ்வொரு கேரக்டரை பற்றியும் ஒவ்வொரு கேரக்டரும் அழகாக கொண்டு வந்திருக்கிறாரு சாசர். தோ லிமிட்டட் டு வாட் we may broadly call the middle classes. The company is still very comprehensive. இதில் நிறைய பேர் என்ன கிளாஸை சேர்ந்தவங்க அப்படின்னா மிடில் கிளாஸை சேர்ந்தவங்க தான். அவர் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த கேரக்டர் உள்ளவங்க. The military profession is represented by a knight, a squire and a yeoman. இதில் இந்த சாசர் இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த கேண்டர்பரி டேல்ஸில் மிலிட்ரி ப்ரொஃபஷனில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 3 persons இருக்காங்க. நைட்டு, அவரோட பையன் ஸ்கொயர், அப்புறமா அவரோட சர்வெண்ட் வந்து யோமன். ஓகே. த எக்லாசியாஸ்டிக்கல் பை எ ப்ரேயரஸ், எ நன், எ மாங்க், எ ஃப்ரையர், எ சம்மனர், அப்புறமா வந்து எ பார்டனர், அப்புறம் எ புவர் பர்சன், கிளர்க் ஆஃப் ஆக்ஸ்போர்ட் ஹூ இஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் டிவினிட்டி. இந்த எக்லாசியாஸ்டிக்கல் அப்படின்னா வந்து மதம் சார்ந்த அந்த பிரச்சாரம் பண்ணுற மாதிரி இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி அவங்கள யாரெல்லாம் சொல்லி இருக்காங்கன்னு சொல்லி குறிப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து மதத்துறையை சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஓகே. இதில் கிளர்க் ஆஃப் ஆக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வர்றதால அவர் வந்து டிவினிட்டியை படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். அதுவே நம்ம என்ன சொல்லுவோம், இந்த தெய்வவியல் அப்படின்னு சொல்ல டிவைன் சம்மந்தமாக, மத சம்மந்தமாக படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் யாருன்னு கேட்டாங்கன்னா கிளர்க் ஆஃப் ஆக்ஸ்போர்ட். இது தவிர வேறு 2 கேரக்டர்னு சொல்கிறாங்க, லாயர் அண்டு ஃபிசிஷியன். இவங்க எல்லாருமே இருக்காங்க. ரன்னிங் டவுன் த சோசியல் ஸ்கேல் எ நம்பர் ஆஃப் மிசலினியஸ் கேரக்டர் whom one cannot well classify. இதுக்கப்புறமா இன்னும் நிறைய கேரக்டர் சொல்லியிருக்காங்க. அவங்கெல்லாம் யாருன்னா ஃப்ராங்க்லின்ங்கிறது யார் அப்படின்னா வந்து ஃப்ரீ ஹோல்டர் ஆஃப் லேண்ட், நில உரிமையாளர்னு சொல்லுவோம்ல அவங்க. எ மர்ச்சன்ட், வணிகம் பண்ணுறவங்க. எ ஷிப்மேன், செயலராக இருக்கிறவர். எ மில்லர், மில் வச்சுருப்பாங்க அவங்க. எ குக் பண்ணுறவங்க. எ மேன்சிபிள் அப்படிங்கிறவங்க வந்து இந்த கேட்டரர் ஃபார் காலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. எ ரீவ் அப்படிங்கிறது லேண்ட் ஸ்டூவர்டாக இருக்கிறாரு. ஹார்பர்டேஷர், அப்புறமா கார்பெண்டர், எ வீவர், எ டையர் அண்ட் டாப்ஷியர். அந்த டாப்ஸ்ட்ரி, திரைச்சீலன்னு சொல்லுவோம்ல, ஸ்க்ரீன்லாம் வந்து மேக் பண்ணுவாங்க அவங்க. எ ப்ளோமேன், இவர் யார் அப்படின்னா வந்து பூவர் பார்சன் சொல்லி ஒரு கேரக்டர் பார்ப்போம்ல, அவங்களோட பிரதர் தான் இவர். அண்ட் எ வெல் டு டூ வெஸ்ட் கண்ட்ரி கிளாத் மேக்கர் நேம் ஆலிசன். இந்த வெஸ்ட் கண்ட்ரிலேயே ரொம்ப அழகாக விலை உயர்ந்த ஒரு கிளாத் தயாரிப்பாளர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஆலிசன். அவங்க எங்கேருந்து வராங்க அப்படின்னா வந்து பாத் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து வருவாங்க. அதனால தான் ஹவவர் இஸ் பெட்டர் நோன் அஸ் த ஒய்ஃப் ஆஃப் பாத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. In his descriptions of the most prominent of these people, Chaucer's power are shown at their very highest, and this prologue is the masterpiece of insight, sureness of touch, fine discrimination and subtle humor. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ உள்ள கொஷின்ஸ்லாம் இப்படி தான் இருக்குது. ப்ரொலாக் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி ஈஸியாக கேட்டுருவாங்க. இந்த ப்ரொலாக் வந்து எப்படி இருந்ததுங்கிறது தான் வந்து இந்த இடத்துல கொஷினாக இருக்கும். இந்த ப்ரொலாக் நார்மலாக எல்லா ஒர்க்கு மாதிரி இல்லாமல் இந்த ப்ரொலாக்கில் ஒரு ஆழ்ந்த ஒரு புரிதல் இருந்தது. அப்புறமா வந்து ஒரு துல்லியமான ஒரு கவனம் இருந்தது, நுண்ணறிவு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நகைச்சுவையோடு சேர்ந்து வந்து இந்த படைப்பை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து ஆல் த கேரக்டர்ஸ் ஆர் இண்டிவிஜுவலைஸ்டு எட் தயர் தரோலி டிஃபிகல்ட் குவாலிட்டிஸ்
give unique value to the Chaucer's speeches, men and manners in the England and his time. அவரோட காலகட்டத்தில், சாசரோட காலகட்டத்தில் இருந்த எல்லா மக்களோட மிடில் கிளாஸ் பீப்புள், அப்புறமா வந்து எக்லசியாஸ்டிக்கல் பீப்புள், அப்புறமா லோயர் கிளாஸ் பீப்புள், இந்த மாதிரி நிறையா எந்தெந்த கிளாஸ் பீப்புளெலாம் எப்படி இருக்காங்க, எப்படி வாழ்ந்தாங்கங்கிறது தனித்துவத்தை காட்டுறதுக்காக எல்லா கதாபாத்திரத்தோட இயல்பு வாழ்க்கையை கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாரு சாசர் அவரோட ப்ரொலாக்ல. ஓகேவா? ஆஸ் அக்கார்டிங் டு ப்ரோக்ராம் ஈச் ஆஃப் த பில்கிரிம் வாஸ் ஹேவ் டு டோல்டு 4 ஸ்டோரிஸ். இப்போது இந்த ப்ரோக்ராம் படி, இந்த நம்ம ஹாரி பைலி சொன்னார் இல்லையா, அவரோட ஷெடியூல் படி ஒவ்வொரு பில்கிரிமும் 4 ஸ்டோரி சொல்லணும். த போயட் பிளான் வாஸ் எ லார்ஜ் ஒன். அவரோட பிளான் என்னென்னா லார்ஜ் தான். என்னென்னா ஒரு பில்கிரிம் வந்து 4 ஸ்டோரி சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாரு. டோட்டலாக இதில் எத்தனை பில்கிரிம் போயிருப்பாங்க அப்படின்னா வந்து 29 பில்கிரிம்ஸ் போயிருப்பாங்க. இது சாசரோட ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸில் 858 லைன்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க 29 and 20 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டோட்டலாக 29 பில்கிரிம்ஸ் போகிறாங்க. அதில் நரேட்டரோட சேர்த்தா வந்து 30 வரும். அப்போது ஈச் பர்சன் 4 டேல்ஸ்னால் அப்போ வந்து 30 × 4 120 டேல்ஸ். அப்போ மொத்தமாக எவ்வளோ பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா 120 டேல்ஸ் வந்து பிளான் பண்ணுவாங்க. ஆனால் வந்து 120 டேல்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ண முடியாது. He lived a complete a small portions only for the work as we have it is mergely a fragment of 24 tales. டோட்டலாக எத்தனை டேல்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 24 டேல்ஸ். அப்போ எத்தனை, ஒரு வாட்டி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, எத்தனை பில்கிரிம்ஸ் சேர்ந்து வந்து 24 டேல்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 23. ஏன்னா சாசர் வந்து 2 டேல்ஸ் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? சாசரோட 2 டேல்ஸ் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். Yet even as it stands, its interest in wonderfully varied, for Chaucer is guided by a sense of dramatic propriety, and so the tales different in character as widely as do those by whom they are told. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சாசர் வந்து இதை ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாகவும் ரொம்ப ஒரு பல்வகை தன்மைன்னு சொல்லுவாங்கள்ல, டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ஒரு நாடகத்தன்மையை வந்து அவர் எப்படி உணர்ந்திருந்தார் அப்படின்னா, இந்த மாதிரி சொல்கிறவங்க அந்த குணநலத்தையே நம்ம பார்க்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் நைட்டு டேல் படிக்கிறீங்க அப்படின்னா நைட்டோட வீர சகாசங்கள் நமக்கு தெரியும். குக் டேல் படிக்கிறோம் அப்படின்னா வந்து குக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது வந்து மில்லர்ஸ் டேல் படிக்கும்போது மில்லர்ஸோட அந்த மவுத் பீஸ் ஒர்க்கு மாதிரியே இருக்கும். ஆனால் இதோட பிஹைண்டில் நம்ம யோசித்து பார்த்தோன்னா, இந்த நைட்டாக இருக்கட்டும், மில்லராக இருக்கட்டும், அப்புறமா குக்காக இருக்கட்டும், இவங்க எல்லாரோட டேல்ஸும் ஒரே ஒருத்தரோட பிரெயினில் இருந்தால் வந்திருக்கு. சாசர் தான் இந்த டிஃப்ரெண்ட் பீப்புளோட ஆங்கிளில் வந்து யோசிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம ஆஃப்டர் அந்த கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கே கொஞ்சம் நம்ம சிரமமாக இருந்திருக்கோம் இல்லை? இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். ஓகே, எப்பிக் ஆஃப் த இதுதான் அவரோட அந்த நாடகத்தன்மை அவருக்கு வந்து மைண்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறத அஸ்யூம் பண்ண முடியுது நம்மளால். எப்பிக் ஆஃப் த நைட் அண்ட் த கிளர்க்ஸ் பியூட்டிஃபுல் அக்கவுண்ட் ஆஃப் த பேஷன்ஸ் கிறிசல்டாஸ் வைஃப்லி டிவோஷன் பேலன்ஸ்ட் இன் ஸ்ட்ரேஞ்ச் கான்ட்ராஸ்ட் பை த ஹோஸ் பார்சியல் ஸ்டோரிஸ் ஆஃப் த மில்லர் அண்ட் த ரீவ். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நைட்டு டேல் வந்து ஒரு எப்பிக் மாதிரி இருக்கும். அது ரொம்ப வீரதீர சாகசங்களை பற்றி நம்ம சொல்லும். அப்புறமா கிளர்க்கு டேல் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பேஷன்ஸ் கிறிசல்டாவை பற்றி சொல்லும். இந்த கிறிசல்டாவை பற்றி அவங்க ரொம்ப எவ்வளோ அமைதியாக இருந்தாங்க, கணவனுக்கு எப்படி வந்து கீழ்ப்படிஞ்சாங்க, அவங்க எப்படி ஒபே பண்ணாங்க, ஒரு நல்ல குட் ஒய்ஃபாக இருந்தாங்க, இது எல்லாமே வந்து இந்த கிளர்க்கு டேலில் சொல்லியிருப்பாங்க. இந்த கிளர்க்கு டேலில் வர்ற இந்த கிறிசல்டா தான் பின்னாடி டாப் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கில் வந்து கேரல் சர்ச்சில் வந்து எழுதியிருப்பாங்க. அதில் ஒரு கெஸ்ட்டாக இவங்க போவாங்க. அதோட பப்ளிஷிங் இயர் 1982 ஐ திங்க். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த பிளேயில் வந்து இந்த கிறிசல்டாவை கொண்டு போய் வச்சுருப்பாங்க ஒரு எக்ஸாம்பிளாக. அவங்க எவ்வளோ வந்து டெடிக்கேட்டடாக இருந்தாங்க, எவ்வளோ வந்து ஹஸ்பண்டுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கும். அவங்க தன்னோட வாயிலிருந்தே பேசுகிற மாதிரி அழகாக எழுதியிருப்பாங்க அந்த ஒர்க்கு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த மில்லரும் ரீவும் வந்து அப்படியே கான்ட்ராஸ்டாக இவங்க 2 பேரும் எப்படி ஒரு குட் கேரக்டருக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கிறாரோ சாசரு, நைட்டையும் வந்து கிளர்க்கு டேலையும், அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே அதுக்கு டேரெக்டாக ஆப்போசிட்டாக ரீவும் மில்லரும் வராங்க. இவங்க என்னென்னா சில சமயம் வந்து கொஞ்சம் காமிக்கல் கேரக்டராகவும் கொடுத்துருப்பாங்க. அப்புறமா வந்து கொச்சியான வார்த்தைகள் பேசுகிற மாதிரி இவங்க 2 பேரோட டேல்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்போது இந்த 2 பேரை பற்றி எழுதினா அதே சாசர் தான் இந்த 2 பேரை பற்றி எழுதியிருக்கிறாரு. அப்போ எப்படி அவர் யோசிச்சிருப்பாரு நம்ம பார்த்துக்கலாம். இட் சுட் பி நோட்டட் தட் இன் நோ கேஸ் ஆர் த டேல்ஸ் ஒரிஜினல் இன் தீம். நமக்கு தெரியும் கண்டிப்பாக இது வந்து ஒரிஜினலாக எழுதினதில்லை. சாசர் டேக்ஸ் ஹிஸ் ரா மெட்டீரியல் ஃப்ரம் மெனி டிஃப்ரெண்ட் சோர்சஸ் அண்ட் த range of his reading and his quick eye for anything and everything which would serve his purpose wherever he found it. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து சாசர் வந்து கண்டிப்பாக
அது புதுசாக எல்லாமே புதுசு கிடையாது, வேறு சோர்ஸில் இருந்து தான் எடுத்து எழுதியிருப்பார். ஆனால் இவர் வந்து நிறைய புக்கு வாசிக்கிறது, அப்புறமா எங்கே எதை பார்த்தாலும் கவனிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் வந்து அது இலக்கியத்திலிருந்தோ இல்லைனா அறிவாரும் இல்லைனா நாலேஜ் உள்ள பர்சன்ஸ் யாராவது சொல்கிறவங்கள இருந்தோ இல்லைனா நார்மல் பீப்புள் யாராவது சொல்கிறவங்கள இருந்தோ அதில் எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை எடுத்துப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க நிறையா சோர்ஸில் படிப்பாங்க, அதில் நமக்கு எது தேவை, நமக்கு எந்த கண்டென்ட் தேவைங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, அது மாதிரி இவர் அவருக்கு தேவையானதை மட்டும் எடுத்துப்பார். இப்போ இது பல சோர்ஸ்லேருந்து வந்திருக்குன்னு சொல்கிறோம்ல. இப்போ நம்ம ஆல்ரெடி இட்டாலியன் ரைட்டரை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருந்தார் பார்த்தீங்களா சாசரு, யார், பொக்காசியோ, அப்புறமா வந்து பெட்ராக் அண்ட் பொக்காசியோ, இவங்க 2 பேர் மேலே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் நிறைய ஒர்க் எழுதியிருப்பார். அவங்கள பார்த்துருப்பாரு நம்ம சொன்னோம் இட்டாலி போய். அவரோட டூர் போகும்போது இட்டாலி போகும்போது அந்த அரசரோட அவையிலேருந்து அவர் வெளியே அரசவை தூதராக வந்து வெளியூர் போகும்போது அவங்க 2 பேரும் பார்த்துருப்பாரு நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்படி பார்க்கும்போது பொக்காசியாவோட மீட் பண்ணும்போது பொக்காசியாவோட டெக்கமரான் அந்த ஒர்க்கில் இருந்து தான் இந்த சாசரோட கேண்டர்பரி டேல்ஸுக்கு சோர்ஸ் எடுத்ததாக சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஆர் ஷோன் பை த ஃபேக்ட் தட் ஹீ லேஸ் ஆல் ஷார்ட் ஆஃப் லிட்ரேச்சர், இலக்கியத்தில் இருந்தோ லேர்ன்ட் அண்ட் பாப்புலர் கற்றுக்கிட்டு, அதாவது நிறைய அறிவாளிங்கிட்ட இருந்தோ எடுத்துக்கிடுவார் அவரோட சோர்ஸு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறமா லத்தீன், ஃப்ரெஞ்ச் அண்ட் இட்டாலியன் அண்டர் கான்ட்ரிபியூஷன், அவர் இந்த லாங்குவேஜெலாம் அதுலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கிறாரு. பட் வாட் எவர் ஹீ பாரோஸ் ஹீ மேக்ஸ் என்டையர்லி ஹிஸ் ஓன் அண்ட் ஹீ ரிமைன்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிலைட்ஃபுல் ஆஃப் அவர் ஸ்டோரி டெல்லர்ஸ் இன் வேர்ஸ். அவர் எங்கேருந்து தான் எப்படி தான் வந்து எடுத்தாலும் நிறைய பேர்கிட்ட இருந்து நம்ம எடுத்தால் கூட நமக்குன்னு சொல்லி சொந்தமாக வந்து ஒரு சில நாலேஜ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இவருக்கு கவிதை வடிவில் கதை சொல்கிற அந்த நாலேஜ் இருக்குது. அப்படி ஒரு கவிதை வடிவில் கதை சொன்ன ஒரு டேல் தான் இஸ் ஃபைனஸ்ட் ஒர்க் அஸ் எ நெரேட்டிவ் போயட் இஸ் த நைட்டு டேல். நைட்டு டேல் வந்து கவிதை வடிவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இந்த நைட்டு டேலில் ட்ரமாட்டிக் எஃபர்ட் இருக்கும், அதே சமயத்தில் வந்து அந்த வீர சாகசங்கள் அதுவும் இருக்கும், அப்புறமா வந்து ரொமான்ஸ் இருக்கும், லவ் இருக்கும், எல்லாமே இருக்கும். விச் இஸ் அக்கார்டன்ஸ் வித் த லா ஆஃப் ட்ரமாட்டிக் ப்ராப்பர்ட்டி இன் ஹீரோயிக் இன் சப்ஜெக்ட், சிவல்ரஸ் இன் சென்டிமெண்ட் அண்ட் ரொமான்டிக் இன் டோன், எல்லாமே இந்த நைட்டு டேலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் அவருக்கு ஒரு நல்ல அந்த வேர்ஸ் ஃபார்மில் கதை சொல்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அப்புறமா இந்த நைட்டு டேல் எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்கன்னா, பேஸ் ஆன் த டெசீட் ஆஃப் பொக்காசியோ, இட் டெல்ஸ் ஆஃப் 2 யங் கசின்ஸ் ஆஃப் ராயல் பிளட். இந்த நான் கதை சொல்கிறேன். இந்த நைட் டேல்ஸோட சோர்ஸ் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா பொக்காசியாவோட டெசீட் அப்படிங்கிறது. ஓகேவா. பொக்காசியாவோட டெக்கமரான்லேருந்து எடுத்து கேண்டர்பரி டேல்ஸ் எழுதியிருக்காங்க. பொக்காசியாவோட டெசீட்லேருந்து எடுத்து நைட்டு டேல்ஸ் மட்டும் எழுதியிருக்காங்க. கேண்டர்பரி டேல்ஸ்க்கு உள்ளே வர்ற ஒரு சப்டிவிஷன் தான் நைட் டேல்ஸு. அந்த 24 டேல்ஸில் இருக்கிற ஒரு டேல் தான் நைட் டேல். அந்த நைட் டேலோட சோர்ஸ் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா அதே பொக்காசியாவோட டெசீட்லேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா. இந்த நைட் டேலோட ஸ்டோரியை ஒரு ஓவர் வியூ மாதிரி கொடுத்துருக்கிறாரு சாசர். நம்ம இங்கே என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டோரி என்னென்னு பார்த்துட்டு அப்புறமா ரீட் பண்ணிக்கலாம். ஏதென்ஸ் நாட்டில் வந்து ஒரு டியூக் இருக்கார். அந்த டியூக்கோட நேம் என்ன, ஏதென்ஸ்னு சொல்லி ஒரு நாடு இருக்குது, நமக்கு தெரியும். அந்த ஏதென்ஸில் வந்து யார் இருக்காங்க டியூக்கா அப்படின்னா வந்து தீசியஸ் இருக்காங்க. அப்போது இந்த டியூக் தீசியஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து போருக்கு போகிறாரு. எந்த நாட்டுக்கு கூட போருக்கு போகிறாரு அப்படின்னா தீப்ஸ் அப்படிங்கிற ஒரு நாட்டு கூட போருக்கு போகிறாரு. போருக்கு போன இடத்துல வந்து இவர் ஜெயிச்சிடறாரு. யார் ஜெயிச்சிடறானா வந்து டியூக் தீசியஸ் வந்து ஜெயிச்சிடறாரு. ஏதென்ஸ் நாட்டோட டியூக் வந்து ஜெயிச்சிடறாரு. தீப்ஸ் நகரத்தில் உள்ளவங்க தோத்துறாங்க. அப்போது ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறமா எப்போவுமே வந்து கேப்டிவாக ஒரு 2 பேர் பிடிச்சிட்டு வருவாங்க இல்லையா அங்கேருந்து. ஏன்னா அப்போ தான் அவங்க மீட்க வரும்போது இங்கே கொஞ்சம் ரேன்சம் காசு கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே உள்ள அவங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தவங்கள, சிறை பிடிச்சிட்டு வந்தவங்கள எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா. அதனால அப்படி ஒரு 2 பேரை பிடிச்சிட்டு வராரு டியூக் தீசியஸ். அப்படி வரும்போது அந்த 2 பேர் யார் அப்படின்னா வந்து பால்மன் அண்ட் ஆர்சைட் அப்படிங்கிற 2 பேர். இந்த ஆர்சைட் அண்ட் பாலமன் இவங்க 2 பேர் யார் அப்படின்னா கொஞ்சம் கசின் பிரதர் மாதிரி, அட் த சேம் டைம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ரொம்ப வருஷமாக 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ வந்து எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணிட்டாருன்னா வந்து அந்த டியூக்கோட பேலஸ்க்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். அந்த 2 பேரை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா இப்போது நீங்கள் நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த பழைய இங்கிலீஷ் மூவிஸ்லலாம் வரும்ல, ஒரு கல் கட்டடம் மாதிரி ஒரு பேலஸு, அதுக்கு மேலே ஒரு கோபுரம், அந்த கோபுரத்து மேலே ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த விண்டோ எப்படி இருக்குன்னா வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். மேலே வந்து ஒரு ஆஃப் சர்க்கிள் போட்டிருக்கும். அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற அந்த ஒரு ஜன்னல், அந்த ஜன்னல் மேலே வந்து ஒரு ஆஃப் சர்க்கிளில் வந்து வச்சுக்கோங்க. இது நல்லா இமேஜினேஷனுக்காண்டி நான் கொண்டு வந்திருக்கேன். சரியா. இப்போது அந்த மேலே அந்த பேலஸில் அந்த ஒரு மேலே ஒரு கோபுரத்தில் அந்த கோபுரத்துக்கு உள்ளே இருக்கிற விண்டோவில்
இருந்து யார் 2 பேர் வந்து சிறைப்பிடிக்க வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து பால்மன் அண்ட் ஆர்சைட் இந்த 2 பேரையும் வந்து கைது பண்ணி வச்சுருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜன்னல் வழியாக கீழே எட்டி பார்க்குறாங்க. எந்த டேல எட்டி பார்க்குறாங்கங்கிறது கொஸ்டினாக கூட கேட்கலாம். எந்த மந்த்துனா ஒரு மே மந்த்து மார்னிங்கில் வந்து எட்டி பார்க்குறாங்க. அப்படி எட்டி பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா வந்து இப்போ பொதுவாகவே பெரிய பெரிய பேலஸில் கீழே எப்படி இருக்கும், ஃபுல்லாக அந்த க்ரீனிஸாக வந்து அந்த கிராஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி ரொம்ப நீட்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கார்டன் இருக்குது. அந்த தோட்டத்தில் வந்து யார் நடந்துட்டுருக்காங்க அப்படின்னா எமிலின்னு ஒரு பொண்ணு நடந்துட்டுருக்கு. அந்த பொண்ணு வந்து நடந்துட்டுருக்கிறத மேலேருந்து யார் பார்க்குறாங்கன்னா வந்து பாலமன் அண்ட் ஆர்சைட் 2 பேர் பார்க்குறாங்க. பார்த்தோன்னையும் வந்து கண்டதும் காதல் வந்துடுது 2 பேருக்கும். அப்போது இதில் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்களை வந்து நான் தான் கல்யாணம் பண்ணுவேன், நான் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. நிறைய சினிமாவில் பார்ப்போம்ல, ஒரு பொண்ணை 2 பேர் லவ் பண்ணுற மாதிரி இவங்களும் லவ் பண்ணுறாங்க. ஒருவேளை இந்த கான்செப்ட் தான் பின்னாடி வருங்காலில் சினிமாவில் வந்திருக்கும் போல் தெரியுது. ஏன்னா இது சாசரோட பீரியடில் எழுதப்பட்ட ஒரு ட்ராமாவில், அதுக்கும் முன்னாடி வந்து இட்டாலியன்லேயே கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இப்போது இவங்க பார்த்ததுக்கப்புறமா வந்து 2 பேர் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டுட்டு இருந்தால் கூட கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா வந்து இவங்க டெய்லி அவங்க கார்டனுக்கு வர்றது, இப்போ இவங்க வந்து மேலேருந்து பார்த்து இவங்க எனக்கு தான் சொல்லி சொல்கிறது, இப்படியே ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இதில் அந்த தீப்ஸ் நாட்டிலேருந்து அந்த ஆர்சைட் அப்படிங்கிற ஒருத்தரை மட்டும் ரேன்சம் கொடுத்து வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ரேன்சம் கொடுத்து ரிலீஸ் பண்ணால் கூட இந்த ஆர்சைட்டுக்கு நம்ம எம்எல்ஏ பார்த்ததுலேருந்து அவங்களால இந்த ஊரை விட்டு போகவே முடியல. திரும்ப டிஸ்கைஸாக வராரு இதே ஊருக்கேன்னு வந்து இந்த ஏத்தன்ஸ்லேயே டிஸ்கைஸாக வந்து இந்த ஏத்தன்ஸ்லேயே வந்து ஒரு அங்கே அன்னன்னைக்கு கிடைக்கிற ஒரு வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு ஆர்சைட். அப்புறமா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மேலே தனியாக இருக்கிற அந்த பால்மன் மட்டும் கேப்டிவாக இருப்பார்ல, அவர் என்ன செஞ்சுறாருன்னா தப்பிச்சு போயிடுறாரு. அந்த ஜெயிலேருந்து மேலே இருக்கிற அந்த கோபுரத்துலேருந்து தப்பிச்சு போயிடுறாரு. தப்பிச்சு போனதுக்கப்புறமா 2 பேரும் வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. யார் மீட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பால்மன் அண்ட் ஆர்சைட்டு. பாலமனுக்கு தெரியாது இதுதான் ஆர்சைட்டுன்னு, ஆனால் ஆர்சைட்டுக்கு தெரியும் இதுதான் பாலமன். ஏன்னா டிஸ்கைஸில் இருக்கிறது ஆர்சைட் தானே இருக்கிறாரு. 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறமா 2 பேரும் ரிலேஷன்ஸு, அப்புறமா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அவங்க 2 பேரும் இந்த பொண்ணுக்காண்டி திரும்பவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சண்டை போடும்போது யார் வந்துடுறாங்க அப்படின்னா வந்து இந்த டியூக் தீசியஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து வேட்டைக்கு போயிட்டு வர்றாரு. வர்ற வழியில் இவங்க 2 பேர் சண்டை போடுறத பார்க்குறாரு. அவருக்கு பயங்கர கோபமாயிருது. நீங்கள் நல்லா இமேஜின் பண்ணிக்கணும், ஹண்ட்டுக்கு போயிட்டு வர்ற டியூக் எப்படி வருவார், ஒரு ஹார்ஸ் மேலே வருவார், அப்புறமா வந்து நிறைய வெப்பன்ஸ்லாம் வச்சுருப்பார். அப்போது இவங்கெல்லாம் 2 பேர் சண்டை போடுறோடனையும் அவங்க பார்த்தோன்னே அவருக்கு கோவம் வந்துடுது. ஏன்னா ஒருத்தர் வந்து டிஸ்கைஸில் அவங்க ஊர்லேயே இருந்து ஏமாற்றிருக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து தப்பிச்சு வந்துட்டார். இந்த 2 பேர் மேலேயும் பயங்கரமாக கோவம் வருது. கோவம் வந்தோடனே அவர் என்ன சொல்கிறார், இமீடியட்டாக டெத்து சென்டென்ஸ் சொல்கிறார், உடனே மரண தண்டனை விதிக்கிறாரு. ஆனால் அது அங்கே அதை சுற்றி இருந்த லேடிஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இல்லை அவங்க பாவம், அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறாங்க. அப்போது உடனே வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி ஓகே 100 பேர் வந்து சோல்ஜர் வருவாங்க, அந்த 100 சோல்ஜரை வச்சு நீங்கள் 2 பேருமே சண்டை போடுறீங்க, சண்டை போட்டு யார் வந்து இதில் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் எமிலியை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போது டியூக் தீசியஸ் ஏன் எமிலியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு, தீசியஸுக்கும் எமிலிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டியூக் தீசியஸோட ஒய்ஃப் வந்து கிப்போலிட்டா, அவங்களோட தங்கச்சி தான் யாராக இருப்பாங்க அப்படின்னா எமிலியாக இருப்பாங்க. இப்போ இந்த எமிலி வந்து நம்ம கொலக்கியல் லாங்குவேஜில் சொன்னோம் அப்படின்னா கொழுந்தியா முறை அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தீசியஸுக்கு எமிலியா வராங்க. இப்போ இவர் சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரில் யார் ஜெயிச்சிட்டிங்களோ அந்த ஜெயிச்சதுக்கப்புறமா நான் வந்து அவங்களுக்கு வந்து நான் பொண்ணு கொடுத்துறேன்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போது 2 பேருக்கு சண்டை நடக்குது பயங்கரமாக. 2 பேருமே ஈக்குவல் வீரர்கள் இல்லையா, அதுவும் போக ராயல் பிளட்லேருந்து வந்திருக்காங்க, அதாவது அரச பரம்பரையை சேர்ந்தவங்க, சொல்லவே வேணாம். 2 பேரும் யங் கசின்ஸு, ஒருத்தருக்கு ஒருத்தர் வயசும் ஈக்குவலாக இருக்குது. அப்புறமா அரச பரம்பரையிலேருந்து வந்திருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்களே இல்லை, பயங்கரமாக சண்டை போடுறாங்க. சண்டை போட்டதுக்கப்புறமா யார் வந்து கீழே விழுந்து இறந்து போயிடறாங்க அப்படின்னா ஆர்சைட்டு, அந்த டிஸ்கைஸில் இருந்தார் இல்லையா, அவர் வந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. பாவம், ரொம்ப நாளாக வந்து மாறு வேடம் போட்டு கூட எம்எல்ஏ கல்யாணம் பண்ண நினச்சாரு, ஆனால் அது எதுவுமே நடக்கலை, இறந்து போயிடுறாரு. அப்புறமா யார் வந்து வின் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பால்மன் வின் பண்ணுறாரு, எமிலியை வந்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது இந்த ஆர்சைட்டு வந்து தானாக கீழே விழுந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சோர்ஸ் சொல்லுது. ஒரு சில சோர்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இவருக்கு வந்து இந்த 2 பேருக்குமே வந்து 2 பேரும் ஒரு காடுகிட்ட வந்து இந்த காட் ஆஃப் மார்ஸ் சொல்லுவாங்கள்ல,
அந்த போருக்காண்டிலாம் ஹெல்ப் பண்ண காட் கிட்ட வந்து அவங்க வேண்டுவாங்க. ஒரு சில காட் வந்து இதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஸ்டோரி வந்து ஒரு சில சோர்ஸ் சொல்லுது. இப்போ ஹட்சன் வந்து நமக்கு வந்து அதோட ஓவர்வியூ மட்டும் கொடுத்துருக்குறாரு. ஓகே, இப்போ இந்த மாதிரி கதையெல்லாம் சொன்னதுக்கப்புறமா சாசர் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் சாசரோட இளமை காலத்தில் அந்த அரண்மனை வாழ்க்கை எப்படி இருந்தது, அதோட லவ் ஸ்டோரி எப்படி இருந்தது, அந்த எமோஷ்னல் ஃபீலிங் எப்படி இருந்தது, அப்புறமா அவங்களோட அந்த சிவல்ரி மூமெண்ட், அந்த வீரர்களோட கதைலாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லி ஹட்சன் சொல்கிறாரு. ஓகேவா, இப்போ நம்ம லைன்ஸ்க்கு போயிடலாம். ஓகே. 2 young cousins of royal blood named Palamon and Arcite, who when Duke Theseus Max war against the city of Thebes, Thebesக்கு மேலே சண்டை போட போகிறாங்க, are taken captive by him and imprisoned a tower of his palace. அவரோட பேலஸில் வந்து இம்ப்ரிசன் பண்ணுறாரு 2 பேரை. From their window one May morning they chanced to see எமிலியை பார்க்குறாங்க. தி பியூட்டிஃபுல் சிஸ்டர் ஆஃப் டியூக்கோட ஒய்ஃப் வாக்கிங் இன் த கார்டனில் நடக்கிறாங்க. beneath where upon their life long friendship is shattered is an instant and they become rivals in லவ்க்கு சண்டை போடுறாங்க. Arcite is presently ransom கொடுத்து மீட்கப்படுறாரு. பட் unable to endure punishment from எமிலியோட அந்த கைதிலிருந்து, அந்த அழகு மயக்கத்திலேருந்து அவளால் விடுபட முடியல. ரிட்டர்ன்ஸ் டு ஏதென்ஸ் இன் டிஸ்கைஸ் அண்ட் ஃபைண்ட் எ menial place in Duke's service. Then after several years, நம்ம நாளைக்கு அப்புறமா Palamon makes his escape. The cousins meet in duel but are surprised and interrupted by the Duke. வந்து இடையில வந்துடுறாரு. And his train as they ride out to hunt. Theseus doomed they both death on the spot. ஸ்பாட்லேயே வந்து மரண தண்டனை சொல்கிறாரு. பட் relenting on the petition of the ladies, சுற்றி இருக்கிற லேடிஸ்லாம் வேணான்னு சொல்கிறாங்க. The spares their lives on condition that each shall collect 100 knights. 100 வீரர்களோட ஒவ்வொருத்தரும் 100 வீரர்கள் வச்சுக்கிட்டு, and that the case shall be decided in a great tournament, the hand of Emily being victor's prize. In this tournament, Arcite fall and the story ends with the nuptial of Palamon and Emily. 2 பேர் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்காங்க. Brilliant in itself, the fine tale is also intensely interesting as the embodiment of the romantic spirit which, as we have seen, prevailed in the court circles of சாசர்ஸ் யூத். சாசர் தன்னோட இளமை காலத்தில் அரண்மனையில் இந்த மாதிரிலாம் இருந்த கதையை அழகாக சொல்லியிருக்கிறாரு. நாமினலி இட் இஸ் எ டேல் ஆஃப் த ஹீரோயிக் ஏஜ் ஆஃப் கிரீஸ், பட் அஸ் yet the notion existed of what we call historical truth and everything it characters, sentiments and settings medialized. It is in fact our idealized picture of the fast vanishing Middle Ages, and it is steeped in the atmosphere of chivalry. Its account of the tournament, its presentation of the principle of knightly ethics, and the vividness which portrayed the chivalrous conception of love are among the features of it which we should specially note in studying it from the historical point of view. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாசரு இந்த மாதிரி கதை எல்லாமே வந்து கிரீஸோட பழங்கால கதையிலேருந்து எடுத்திருந்தா கூட, இந்த கிரீஸ் இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த கதை வந்து கிரீஸ்லேருந்து வந்திருந்தா கூட, ஆனால் இதில் உள்ள கதாபாத்திரம் இந்த 2 பேருமே கிரேக்கர்களோட வீரர்கள் தானே, இந்த பாலமன் அண்ட் ஆர்சைட், இவங்களை பற்றி இருந்தால் கூட இதில் உள்ள கதாபாத்திரங்கள், அப்புறமா இதில் சுச்சுவேஷன், இது எல்லாமே மீடியவல் பீரியடில் உள்ளது மாதிரியே தான், எல்லாத்துக்கும் பொருந்துகிற மாதிரி தான் இருக்குது. இது சாசரோட காலத்தில் உள்ள ஒரு கற்பனையான ஒரு கதை தான் சொல்கிறாங்க. ஆனால் இதில் சிவல்ரி மூமெண்ட் இருக்குது, அதை நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி லவ் இருக்குது, ஒழுக்கத்தை பற்றி பேசியிருக்கிறாரு. ஒழுக்கம், அதாவது ஒருத்தர் வின் பண்ணி தான் ஒருத்தவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒழுக்கத்தையும் இதில் வந்து பேசியிருக்கிறாரு சாசர். ஓகேவா, ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாசரோட போயட்ரியில் உள்ள ஜென்ரலாக உள்ள கேரக்டரிஸ்டிக் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போது சாசர் வாஸ் நாட் இன் எனி சென்ஸ் எ போயட் ஆஃப் த பீப்புள், ஹி வாஸ் எ கோர்ட் போயட். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சாசர் வந்து போயட் ஆஃப் த பீப்புள் கிடையாது, மக்களுக்கான கவிஞர் கிடையாது. அவர் வந்து கோர்ட்டில் அரண்மனை கவிஞராக தான் இருந்தார். ஓகேவா, who wrote for culture readers and a refined society. அவர் யாருக்காக வந்து அவர் எழுதின ஒர்க்கெல்லாம் இருந்ததுன்னா, இந்த மேல்தட்டு மக்கள் ரொம்ப ஹையர் எஜுகேஷன் படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் அவங்க ரீட் பண்ணுற மாதிரி தான் இவரோட ஒர்க்கெல்லாம் இருந்தது. த கிரேட் விட்டல் இஷ்யூஸ் ஆஃப் த டே நவர் இன்ஸ்பயர்ட் ஹிஸ் வேர்ஸ். அவர் அந்த நாகரிகமான சமூகத்தை வந்து இன்ட்ரப்ட் பண்ணுற மாதிரி எந்த ஊருக்குமே அவர் எழுதலை. He made his appeal to an audience composed of the favored few who wanted to be amused by comedy or touched by
touched by pathos or moved by romantic sentiment, but who did not wish to be disturbed by painful reminders of இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அவர் வந்து இந்த பஞ்சம், நோய், அப்புறமா வந்து பொதுமக்களோட துன்பங்கள், இது எல்லாத்தையுமே, இந்த சமூக பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே நேரடியாக அவர் எந்த போயம்லையுமே சொல்லலை. ஆனால் இன்டைரக்டாக அங்கங்கே கொஞ்சமாக காமெடி மாதிரி சில விஷயங்களில் சொல்லியிருக்கிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுது, அவர் வந்து எந்த ஒரு விஷயமும் அவருக்கு வந்து பாதிப்பே ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்லி தெரியுது. ஃபெமைன்ஸ் அண்ட் பாப்புலர் டிஸ்கண்டென்ட் thus though he hold the mirror of to the life of his time. அவரோட காலகட்டத்தோட கண்ணாடியை வந்து அவர் பிரதிபலிக்கவே இல்லை. அதாவது ஒரு பக்கம் பஞ்சம், கஷ்டம்னு சொல்லி சாஸ்தரோட அந்த மிடிவல் பீரியடாக நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் அவர் எந்த போயம்லையும் அந்த பஞ்சத்தை பற்றியும் அந்த கஷ்டத்தை பற்றியும் பிளேக் நோயை பற்றியும் பெருசாக விவரித்து எழுதலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரைட்டர்ஸ். ஹட்சன் சொல்கிறாரு. ஓகேவா? The dark underside of it is nowhere reflected by him. அவரால் வந்து அந்த இருண்ட காலத்தை பற்றி அவர் பேசவே இல்லை. அந்த பிளேக் நோய் வந்தது இதெல்லாம் பற்றி பேசவே இல்லை. இட்ஸ் significant that his only mention of the peasant revolt is in the form of humorous reference in the non-priest tale of the cook and the cock and the fox. இது அவரோட அந்த peasant revolts இருக்கு இல்லையா, இதை பற்றி எந்த டேலில் சொல்லியிருக்காரு அப்படின்னா non-priest tale அப்படிங்கிற ஒரு டேலில் எதில் எந்த ஒரு கேரக்டர் வச்சு வந்து அவர் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, காக்குக்கும் ஒரு ஃபாக்ஸ், ரெண்டு பேரும், ஒரு காக்கு ஒரு ஃபாக்ஸ் ரெண்டும் வந்து பேசினா, ஒரு நரியும் ஒரு சேவலும் பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நன்பிரிஸ்ட் டேலில் வந்து இந்த விவசாயிகளோட கிளர்ச்சியை பற்றி பேசியிருக்கிறாரு. ஒரு நகைச்சுவை சொல்கிற மாதிரி மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஓகே, இட் இஸ் ட்ரூ that as we have seen he felt religious corruption of the world about him, and not only his satiric portrait of unworthy churchman to which I have referred, but his beautiful companion study of the poor person who was indeed no hireling but a real shepherd, so his sympathy in a general way with the some of Wycliffe ideas. இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து, இப்போ ஒரு பூவர் பர்சனை வந்து நம்ம பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். எதில் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து சாசரோட பர்லாக் டு த கேண்டர்பரி டேல்ஸில் கேரக்டரோட ஐடென்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்கும்போது இந்த பூவர் பர்சனை பற்றி சொல்லியிருப்பார். அவர் ரொம்பவே நல்லவர், அவர் பணத்துக்காண்டி ஆசைப்பட மாட்டார், அவருக்கு மதத்தை வந்து பரப்புறது தான் முக்கியம், நேர்மையாக இருப்பார், இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பார் இல்லையா. அப்போது இந்த மாதிரி சில மத குருமார்களை வந்து அவர் பேசுகிறது மூலமாக, அவரோட அந்த குட் கேரக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது மூலமாக இந்த ஜான் வக்லிஃபோட ஐடியாஸில் கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கார் சாசர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி கொஞ்சம் தப்பு பண்ணுறவங்கள பற்றியும் நையாண்டித்தனமாக பேசியிருப்பார் அவரோட ஒர்க்கில். சில சர்ச்சில் உள்ளவங்கலாம் வந்து பாவ மன்னிப்பு கூட காசு வாங்குவாங்க, அவங்க வந்து நிறையா பொண்ணுங்களை ஏமாற்றுவாங்க, இந்த மாதிரிலாம் ஒரு சில கேரக்டர் வந்து சட்டைரிக்கல் பண்ணியிருக்கிறாரு அவரோட ஒர்க்கில்னு சொல்லி சொல்கிறாங்க. பெருசாக அவரோட தாக்கம் வந்து எழுத்தில் இல்லாட்டா கூட சொசைட்டியை பற்றி கொஞ்சம் இந்த மாதிரி அங்கங்கே ஹியூமரஸாக சொல்லியிருக்கிறாரு சாசர். But on the whole he left burning questions alone, his way on easygoing, genial, tolerant nature and nothing of the reformer went to its composition. இவரை மாதிரி இருந்துட்டால் நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனை கூட வராது. கடைசியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக மொத்தம் பட் ஆன் த ஹோல் மொத்தத்தில் இந்த சமூக மாற்றங்கள்லாம் ஆதரிக்கலை, அமைதியாக இருந்தார், மகிழ்ச்சியாக இருந்தார், சகிப்புத்தன்மை உள்ளவராக இருந்தார், அதை தான் சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் இருந்துச்சு, இதெல்லாம் வந்து சாசர்ட்ட இருந்ததுனால அவர் பெருசாக பாதிக்கப்படலை. சமூக மாற்றத்தில் வந்து அவர் எந்த ஒரு தலையீடும் இல்லாததுனால அவருக்கு பாதிப்பு எதுவுமே வரல. ஓகேவா? ஏன்னா இவர் அரச கோட் போயிட்டாவே இருந்து தன்னோட வாழ்நாளை கழிச்சிட்டாரு. ஓகே, த சீரீஸ் நோட் இஸ் இன்டீட் சம்டைம்ஸ் ஹேர்ட் இன் ஹிஸ் போய்ட்ரி ஆஸ் வென் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஹீ ரைட்ஸ். சில சமயத்தில் அவரோட கவிதையில் வந்து ஒரு சில தீவிரமான ஒரு சிந்தனை வெளிப்படுற மாதிரி ஒரு சில கவிதை எழுதியிருக்காரு. அது என்ன கவிதைன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். That thee is sent receive in bosomeness. Bosomeness அப்படின்னா வந்து சந்தோஷம். The wrestling of this world asked a fall. Here is no home. Home கிடையாது, இது home. Here is no home. Here is but wilderness. Fourth pilgrim, fourth, best out of thy stall. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, look upon sky and தேங்க் காட் ஆஃப் ஆல். தேங்க்யூ, கடவுளுக்கு நன்றி சொல்லணும் இல்லையா, தேங்க் காட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போது இவர் வந்து பொதுவாகவே மதத்துக்கு சப்போர்ட் பண்ணி பெருசாக எழுதாட்ட கூட ஒரு சில விஷயத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மத குருமார்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த உலகத்தோட வந்து லவ்வை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு தான் நீ மேலேருந்து அனுப்பப்பட்டாய், அந்த மாதிரி சொல்லுவோம்ல, மேலேருந்து அனுப்பி வச்சுருக்காரு உன்னை கடவுள். இங்கே இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது ஃபெயிலியரில் தான் முடியும். கண்டிப்பாக இங்கே நிரந்தரமாக யாருக்குமே வீடு கிடையாது, இது ஒரு காடு மாதிரி தான், எல்லாருமே வந்து இங்கே நிரந்தரமாக தங்க மாட்டோம்னு சொல்லுவாங்கள்ல,
இங்கே வந்தவங்க எல்லோரும் ஒரு நாள் போய் தான் ஆகணும் அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இங்கே வந்தவங்க யாருமே இங்கே தங்க போகிறது கிடையாது. இது ஒரு காடு மாதிரி தான். இங்கே நிரந்தரமாக யாருக்கு வீடுன்னு இல்லை. அதனால் நீ போய்கிட்டே இரு. பில்கிரிம் மீன்ஸ் அந்த ட்ராவலர்னால் இது பில்கிரிம்னா அந்த பில்கிரிமை மட்டும் வந்து கான்செப்டாக வராது. மக்களாகி நம்மளுக்கும் இது சொல்கிறாரு தான். நீ வந்து பயணம் பண்ணிக்கிட்டே இரு, முன்னேறு, மேலே பார்த்து லுக் அப் ஆன் த ஸ்கை, மேலே பாரு, அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு உன்னை அப்படியே வந்து உன்னோட வேலையை தொடர்ந்து பார்த்துட்டே இருன்னு சொல்லி இந்த ஒர்க்கு எழுதியிருக்கிறாரு, இந்த ஒரு போயம் எழுதியிருக்கிறாரு. இவரோட கவிதையில் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்ல முடியாது. ஆனால் கொஞ்சம் வாழ்க்கையில் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக ஒரு கொட்டேஷன் மாதிரி இருக்கு இல்லையா, இதை பார்த்தோன்னு நமக்கே ஒரு மோட்டிவேஷன் ஆகுது. நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்து நிரந்தரமாக ஒரு வீடு கிடையாது. ஆனால் நம்மளோட லைஃப்பில் வந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். இப்போ கிடச்ச இந்த லைஃபுக்கு கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும்னு சொல்லி நமக்கே சாசர் சொல்கிற மாதிரி இருக்குல்ல. ஓகே, பட் திஸ் இஸ் நாட் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக் டோன். இது வந்து கவிதையோட முக்கியமான தன்மை கிடையாது. கேரக்டரிஸ்டிக்ஸ் டோன் இஸ் தான் ஃப்ராங்க் ப்ளஷர் இன் த குட் திங்ஸ் ஆஃப் லைஃப். வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து நல்ல விஷயத்தில் நம்ம வந்து சந்தோஷப்படுறதை இது குறிக்குது. Chaucer's temperament thus explained his relations with his age. Little touched by its religious or social movement, he responded readily to in the influence of Italian humanism, and it is through him that his free secular spirit first expresses itself in our poetry. Wycliffe வாஸ் த மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன். நம்ம ஜான் வெக்லிஃப் என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம் அப்படின்னா, இந்த மத சீர்திருத்தத்தோட காலை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெனைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரை பார்த்துருந்தோம், ஜான் வெக்லிஃபை பார்த்துருந்தோம். இப்போ இதே மாதிரி சாசரை வந்து என்னன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து, இப்போது இவரோட சிந்தனைகள் எதுவுமே, இவரோட இந்த மனிதநேய சிந்தனைகளை வந்து எங்கேருந்து எடுத்துக்கிட்டார் அப்படின்னா வந்து இட்டாலியில் உள்ள இந்த ஹியூமனிசத்தை வந்து இவர் எடுத்துக்கிட்டார். அப்போது இந்த சிந்தனைகளோடு அவர் ட்ராவல் பண்ணுறதுனால இந்த ஆங்கில கவிதையில் எல்லாமே வந்து ஒரு சுதந்திரமான கருத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த இட்டாலியில் உள்ளவங்கெல்லாம் எங்கேருந்து அந்த கருத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா, க்ரீக், ரோம், அதிலேருந்து ஒரு புதுசாக ஒரு கருத்தை வந்து டெவலப் பண்ணாங்க. அதுதான் ஹியூமனிசம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். அந்த ஹியூமனிசம் ஐடியாஸை யார் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா சாசர். ஓகேவா? இதை ஷேக்ஸ்பியர் தன்னோட ரிச்சர்ட் II அப்படிங்கிற ஒரு பிளேயில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். எப்படி வந்து இங்கிலாந்து பீப்புள் வந்து முதல்ல ஏதாவது ஒரு கண்ட்ரிலேருந்து ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அது வேணான்னு சொல்லுவாங்க. அப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் IIல சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஷேக்ஸ்பியர் எந்த இடத்துல சொல்லியிருக்காங்கன்னா, ரிச்சர்ட் IIல ஆக்ட் 2 சீன் 1 அதில் வந்து டியூக் ஆஃப் யாருக்கு பேசுகிற மாதிரி சொல்கிறாரு. அப்போது யார் ஜான் ஆஃப் கண்ட் வந்து இறக்குற தருவாயில் இருப்பார், தன்னோட உயிரோட கடைசி மூச்சு பகுதியில் இருக்கிறாரு. அப்போ யாருக்கு வந்து 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் சொல்கிறாரு, ரிப்போர்ட் ஆஃப் ஃபேஷன்ஸ் இன் ப்ரௌட் இட்டாலி ஹூஸ் மேனஸ் ஸ்டில் அவர் டார்டி அபிஸ்னேஷன் லிம்ஸ் ஆஃப்டர் இன் பேஸ் இமிட்டேஷன்ஸ். இப்போ இத்தாலியிலேருந்து வந்த ஒரு சில நாகரிக பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இங்கிலாந்து வந்து பின்பற்ற ஆரம்பிக்கும். ஆனால் அது இன்னும் வந்து அந்த அழுக்கான விஷயத்தில் கூட வந்து அவங்க எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் முதல்ல மாட்டேன்னு சொல்லுவாங்க, திரும்ப கொஞ்சமாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பார். அப்போது இந்த கருத்து வந்து இந்த ஹியூமனிசத்தை வந்து இட்டாலியிலேருந்து எடுத்துக்கிட்டாரா சாசர், இதுக்கு வந்து நம்ம அங்கே ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். இது எனக்கு தோணுச்சு, உங்களுக்கு தோணுதான்னு பாருங்கள். ஓகேனா எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சாசர் வந்து என்னென்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா வந்து மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெனைசன்ஸ்னு சொல்லி சொல்கிறாங்க. வெக்லிஃப் என்னன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன் சொல்லி சொன்னோம். சாசர் வந்து மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெனைசன்ஸ், மறுமலர்ச்சி காலத்தோட விடிவெள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் வந்து சீர்திருத்த இயக்கத்தோட காலை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? அவர் வந்து மதத்தோட சீர்திருத்தத்தோட காலை நட்சத்திரம், இவர் வந்து மறுமலர்ச்சியோட காலை நட்சத்திரம் அப்படியா வச்சுக்கோங்க. மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெனைசன்ஸ் சாசர், ரெஃபர்மேஷன் வெக்லிஃப். Okay, especially charming features of his poetry is its fresh out of doors atmosphere. His description of the country are often indeed in the conventional manner of his time, and his garden landscape and May flowers are to some extent things of traditions only. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து, இப்போது இவரோட கவிதைகள் எல்லாமே வந்து ஒரு கவர்ச்சிகரமான ஒரு சிறப்பு இருந்தது. அது என்ன அப்படின்னா வந்து அந்த நேச்சர் லவ் பற்றினதாக இருக்குது. அந்த கிராமப்புறத்தோட வாழ்க்கையை வந்து அவர் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இப்போ
ஒய்ஃப் ஆஃப் பாத் வராங்க அப்படின்னா அவங்க அந்த ஊர்லேருந்து அவங்க அதோட எக்ஸ்ப்ளனேஷன். குக் இருக்கிறாரு அப்படின்னா அந்த குக்கோட பேக்ரவுண்ட் எக்ஸ்ப்ளனேஷன். அப்புறமா வந்து அந்த கார்டனோட தோட்டத்தை பற்றின காட்சிகள். இது எல்லாமே வந்து இப்போது அவரோட போயமில் நம்ம வந்து நல்லாவே பார்க்கலாம். அதுலேயும் முக்கியமாக எந்த சீசனை வந்து அவர் அழகாக மென்ஷன் பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து இந்த ஸ்ப்ரிங் சீசனில் வர்ற ஏப்ரல் இஸ் த ஸ்வீட்டஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லி தான் தன்னோட ப்ரொலாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் சாசர். when he writes of these as in the prologue and the night tales, the personal accent in unmistakable. ஆமாம், இந்த நைட் டேல்ஸ்லேயும் ப்ரொலாக்லேயும் இந்த ஸ்ப்ரிங் சீசனை பற்றி பேசியிருப்பாங்க. we have already spoken of Chaucer's important in the history of our language. நம்ம சாசரை அவரை பற்றின வந்து நிறையவே நம்ம பேசியிருக்கோம். பொதுவாகவே வரலாற்றில் சாசரோட முக்கியத்துவம் வந்து நமக்கு என்னன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகேவா? ஹிஸ் 14th century அல்லனா மிடில் இங்கிலீஷ் பீரியட் லுக் வெரி டிஃபிகல்ட் அட் ஃபர்ஸ்ட், பட் ஒன்லி a little time and perseverance are needed to master it, and these will be amply repaid by the pleasure we are sure to find in the felicity of his diction and the melody of his verse. இப்போ பொதுவாகவே சாசரோட 14th century வந்து ரொம்பவே முதல்ல கஷ்டமாக இருந்தது. பார்த்த உடனே பிடிக்காது, பார்க்க பிடிக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பார்த்தோன்னே இந்த 14th century இங்கிலீஷில் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் படிக்க போக போக வந்து அது கொஞ்சம் கூட வேகமாக ஈஸியாக வந்து நமக்கு ஈஸியாகிடும். ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படணும், எதுவுமே கஷ்டம் இல்லாமல் வராதில்ல, அதுக்கு வந்து கொஞ்சம் டைமும் கொஞ்சம் வந்து ஹார்ட் ஒர்க்கும் வேணும்னு சொல்கிறாங்க. ஓல்டு இங்கிலீஷ் ரெகுலர் லைன்ஸ் அண்ட் alliteration rim ram rof as he justingly call it on adopts the French method of regular meter and in end rhymes. இந்த ஓல்டு இங்கிலீஷில் பழைய ஆங்கிலத்தோட கவிதையில் இந்த ஒழுங்கற்ற வரியெல்லாம் வந்து அலிட்ரேஷன் முறையை வச்சு அவர் என்னன்னு சொல்லி சொல்கிறாருன்னா சாசர் ரிம் ராம் ரோம் இந்த மாதிரி அலிட்ரேஷனை போட்டு வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. அந்த ஓல்டு இங்கிலீஷில் ஒரு ஒழுங்கான முறையே இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இந்த ரெகுலர் மீட்டருக்கு பதிலாக வந்து ரைமை வந்து நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்டர் ஹிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ரைம் கிராஜுவலி டிஸ்பிளேஸ்டு அலிட்ரேஷன் இன் இங்கிலீஷ். இந்த அலிட்ரேஷன் மெத்தடை தூக்கிட்டு சாசர் வந்து ரைமை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு இங்கே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ சாசர் பீரியடில் வந்து சாசரை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். சாசரோட அதர் போய்ட்ஸ், அவரோட ஏஜில் இருந்த அதர் போய்ட்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். சாசரோட முக்கியமாக இருந்தவங்க அவரோட ரிவைல் போய்ட்ரி என்ன யார் அப்படின்னா வந்து ஜான் ஹோவர். இந்த ஜான் ஹோவர் வந்து எப்போ பிறகுறாரு அப்படின்னா 1330 பிறந்து 1408 வந்து இறந்துறாங்க. 2 poets were long friends and Chaucer dedication of his Troilus and Cressida to the moral Hover as he calls him, and Hover warm reference to Chaucer towards in the end of Confessio Amantis. அதாவது இப்போது இந்த ஜான் ஹோவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து சாசர் வந்து ஜான் ஹோவரை ப்ரைஸ் பண்ணுற மாதிரி சாசர் தன்னோட ஒர்க்கான ட்ராய்லஸ் அண்ட் கிறிசைட் அந்த அப்படி ஒரு போயமில் ஹோவர் வந்து என்னன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காருன்னா மாரல் ஹோவர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதே மாதிரி இந்த கன்ஃபெஸ்ஸியோ அமாண்டிஸ் அப்படிங்கிற ஜான் ஹோவரோட ஒர்க்கில் அவர் வந்து சாசரை வந்து ப்ரைஸ் பண்ணி எழுதியிருக்கிறாரு. 2 பேரும் இப்படி அந்த அளவுக்கு ஒருத்தர் மாற்றி புகழ்ந்துக்கிற அளவுக்கு ஒரு பெரிய நண்பர்கள் தான், கிரேட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. ஸோ their reciprocal esteem but later on jealousy and misunderstanding arose between them. கண்டிப்பாக ஒருத்தவங்க 2 பேர் வளர்ந்துகிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க 2 பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும், பொறாமல் வந்துடும். அதே மாதிரி தான் இவங்க 2 பேருக்கு வந்திருக்கு. Hover was a most industrious and well-meaning writer, and his work is extremely voluminous, learned and careful, but he had nothing of Chaucer's vivacity and charm, and for the most part of his hopelessly dull. அதாவது மாரல் ஹோவர் வந்து பயங்கரமாக எழுதுவார், நல்லா அவரோட படைப்புலாம் வந்து பயங்கரமாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து வால்யூம்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், அறிவார்ந்தவையாக இருக்கும். அப்புறம் அதே சமயத்தில் கவனமாக எழுதிடுவார். அட் த சேம் டைம் சாசரோட இதில் இருந்த அந்த கவர்ச்சியும் அப்புறமா வந்து அந்த உயிரோட்டமும் யார்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஹோவரோட புக்கில் இல்லை. அதனால தான் அது வந்து ரொம்ப சலிக்கிற மாதிரி, போர் அடிக்கிற மாதிரி மக்களால் படிக்க முடியல. அன்லைக் சாசர், who from the first realized the possibilities of the English tongue, he found it hard to make up his mind concerning the best medium for his poetry and of his 3 long poems. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த மாரல் ஹோவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து ஃபஸ்ட்டு இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜோட டேலண்ட்டை, அதோட வலிமை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்தால் கூட இவர் தன்னோட போயமுக்குலாம் வந்து எந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற, ஃப்ரெஞ்சில் எழுதுறதா, லத்தீன் எழுதுறதா, இங்கிலீஷில் எழுதுறங்கிற கன்ஃபியூஷன் வந்து இவருக்கு பயங்கரமாகவே இருந்தது. ஆனாலும் ஒரு வழியாக வந்து கடைசியாக ஃபைனலாக ஒரு 3 poems கொடுத்துட்டாரு. அந்த 3 poemல ஒரு poem வந்து ஃப்ரெஞ்சில், ஒரு poem வந்து லத்தீனில், அப்புறமா ஒரு poem வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்குறாரு.
இந்த ஃப்ரெஞ்சு போயம் என்னென்னு கேட்டாங்க அப்படின்னா ஸ்பெக்குலம் மெடிடென்டிஸ் அப்படிங்கிறது ஃப்ரெஞ்சு போயம். அப்புறமா லத்தீன் போயம் என்னென்னு கேட்டாங்கன்னா வாக்ஸ் கிளாமண்டிஸ் அப்படிங்கிறது லத்தீன் போயம். இங்கிலீஷ் போயம் என்னென்னு கேட்டாங்க அப்படின்னா கன்ஃபெசோ அமண்டிஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷ் போயம். இந்த 3 போயமும் எழுதினது யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா ஜான் ஓவர். இந்த ஜான் ஓவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சாசரோட ஏஜில் உள்ள ஒரு கண்டெம்பரரி ரைட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட், it is in the last named that he most distinctly challenges comparison with Chaucer, for the body of his consists of tale introduced to illustrate the evils wrought by the 7 deadly sins. இப்போ இது ஒரு முக்கியமான கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ. எந்த அந்த ஹோவரோட ஜான் ஓவரோட எந்த ஒர்க்கில் 7 deadly sins அப்பியர் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா கன்ஃபெசியோ அமாண்டிஸ் அப்படிங்கிற ஒர்க்கில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு ஒர்க்கு தான் சாசரோட நேரடியாக வந்து மோதுன்னு சொல்லுவாங்கள்ல, இதுதான் அவருக்கு வந்து நேரடியாக ஒரு காம்படிஷனாக வர்ற ஒர்க்கு. சாசரோட வந்து டேரெக்டாக வந்து கம்பேர் பண்ணுறாங்க. இதில் 7 deadly sins வந்து நமக்கு என்னென்ன கெட்டதெல்லாம் கொடுக்குது, அதனால் வந்து என்னென்ன தீமையெல்லாம் வருது, இந்த பாவம்லாம் பண்ணால் நம்ம இப்படிலாம் கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு ஜான் ஓவர். இதே மாதிரி 7 deadly sins கிறிஸ்டோஃபர் மார்லோ ஒரு பிளேயில் வந்து 7 deadly sinsம் பேசுகிற மாதிரியே ஒரு பெர்சானிஃபிகேஷன் பண்ணி ஒரு வேர்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாரு, ஒரு பிளாங்க் வேர்ஸில். அது எந்த பிளே அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான பிளே. யூஜிடிஆர்பி சிலபஸில் இருக்க அந்த பிளே, அப்புறமா வந்து அந்த ட்ராமா, அப்புறமா வந்து பாலிடிஆர்பியில் இருக்குது, பிஜிடிஆர்பியில் இருக்குது. நான் இல்லாத இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பிளே வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோம். அது கிறிஸ்டோஃபர் மார்லோவோட எந்த ஒர்க்கு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இன் டெம்பர் அண்ட் ஆட்டிடியூட் டுவார்ட்ஸ் லைஃப் அகெயின் த 2 poets differed radically. அவங்க இந்த 7 sins வந்து எதை பற்றி பேசுன்னு சொல்லியிருக்காங்க. John Over took a very gloomy view of the social condition of the time. His Vox Clamantis is largely concerned with வாட் டெய்லர்ஸ் ரெபல்லியன். இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். இந்த வாட் டெய்லர் இருக்கார் இல்லையா, நம்ம முதலே பார்த்தோம், ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்துவார் இல்லையா, அந்த ஆன்மீகத்துக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு கிளர்ச்சி கொண்டு வருவார் இல்லையா வாட் டெய்லர். அவரை பற்றி ஜான் ஓவரோட எந்த புக்கில் வந்து இவரோட ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா வந்து வாக்ஸ் கிளாமண்டிஸ் அப்படிங்கிற ஒரு புக்கில் தான் வந்து இருக்குது. இது வந்து ஒரு லத்தீன் ஒர்க்கு, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸ்பெக்குலம் மெடிடென்டிஸ் அப்படிங்கிறது ஃப்ரெஞ்ச் ஒர்க்கு. அண்ட் இஸ் கிரிட்டிசிசம் ஆஃப் த கிளர்ஜி இஸ் ஃப்ரீக்வெண்ட் அண்ட் சிவியர். இவர் வந்து இந்த புக்கில், இந்த வாக்ஸ் கிளாமண்டிஸ் அப்படிங்கிற புக்கில் வால் டெய்லரை பற்றியும், அதே சமயத்தில் இந்த கிளர்ஜி பீப்புள் அப்புறமா வந்து பயங்கரமாக வந்து குருமார்களை வந்து விமர்சனம் பண்ணி பேசினதும், இது எல்லாமே வந்து ஒரு அந்த காலகட்டத்தில் நல்ல பெருசாக பேசப்பட்ட ஒரு விஷயம். இஸ் ஸ்டாண்ட் பாயிண்ட் வாஸ் ஆஃப் ஸ்ட்ராங் கன்சர்வேட்டிவ் அண்ட் ஹி ஹேட் நோ மோர் சிம்பதி தென் சார்சர் வித் டீச்சிங் ஆஃப் வெக்லிஃப் அண்ட் ஹிஸ் ஃபாலோவர்ஸ் லோ லார்ட்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இவரோட பார்வை வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து கன்சர்வேட்டிவ்னா நம்ம என்ன சொல்லுவோம், அந்த மரபு வழியாக இருக்கும் பார்த்தீங்களா. அதனால் இவரோட இந்த ஜான் வெக்லிஃபோட ஆதரவாளர்களாக யார் இருந்தாங்க அப்படின்னா வந்து இந்த ஜான் வெக்லிஃப் யார், இந்த பைபிளை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார்ல, மக்களுக்கு ஈஸியாக வந்து லத்தீன் லாங்குவேஜிலேருந்து இந்த நம்ம நார்மலாக வெர்னாக்குலர் டங்கில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார் இல்லையா ஜான் வெக்லிஃப். அவரோட ஃபாலோவர்ஸ் யார் அப்படின்னா வந்து லோ லார்ட்ஸு. ஜான் வெக்லிஃபை ஃபாலோ பண்ணுறவங்கள தான் வந்து லோ லார்ட்ஸ்னு சொல்லுவோம். லோ லார்ட் மூவ்மெண்ட்டுன்னு சொல்லி ஒன்று வந்திருக்கும். அப்போது இவங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இவர் வந்து இருந்ததுனால சாசருக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஆதரவு இவருக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன் ஸ்ட்ரைக்கிங் கான்ட்ராஸ்ட் வித் த சாசர் அண்ட் ஓவர் ஹூ டீப்பஸ் where their individual differences were like poets of the court stand and third writer of the age. இதுக்கப்புறமா நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து வில்லியம் லாங்லேண்ட் அப்படிங்கிறது தேர்டு ரைட்டர். இந்த பீரியடில் தேர்டு ரைட்டர். ஃபஸ்ட்டு சாசர், அப்புறமா ஜான் ஓவர், அப்புறமா வந்து வில்லியம் லாங்லேண்டு. இந்த வில்லியம் லாங்லேண்ட் வந்து எப்போ பிறகுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து 1330 பர்த்து, டெத் இயர் வந்து 1400 இறந்துருக்காங்க. சாசரோட டெத் இயரும் இவரோட டெத் இயரும் சேமாக இருக்குது. ஹூ வாஸ் எசென்சியலி அ போய்ட் ஆஃப் த பீப்புள். இவர் என்னன்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா மக்களுக்கான கவிஞர். சாசர் வந்து ஒரு அரசவை கவிஞர், ஆனால் வில்லியம் லாங்லேண்ட் அப்படி கிடையாது. இவர் வந்து மக்களுக்கான ஒரு கவிஞர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பொதுமக்களுக்கான கவிஞர் அப்படின்னா என்ன அர்த்தம்? பொதுமக்களோட பிரச்சனைகள்லாம் கவிதை வடிவில் கொடுக்குறவங்கள தான் வந்து போய்ட் ஆஃப் த பீப்புள்னு சொல்லி சொல்லுவோம். அப்போது ஆஃப் த மேன் ஹிம்செல்ஃப் வி நோ வெரி லிட்டில். இவரை பற்றி நமக்கு கொஞ்சம் தான் தெரியும். He seems to have been the son of a Franklin. ஃப்ராங்க்லின் அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஒரு இந்த நில உரிமையாளர்கள் அவங்கள தான் நம்ம வந்து ஃப்ராங்க்லின் சொல்லி சொல்லுவோம். அவரோட பையன் தான் யாராக இருக்காங்க அப்படின்னா வந்து வில்லியம் லாங்லேண்ட் இருக்காங்க. ஓகே, டு ஹாவ் பீன் born in the neighborhood of மால்வர்ன் ஹில்ஸ். இந்த மால்வர்ன் அப்படிங்கிறது ஒரு மலைப்பகுதி பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம். இது வந்து இந்த பிளேஸை மென்ஷன் பண்ணி அவரோட ஒர்க்கு பியர்ஸ் த ஃப்ளோமன்
அந்த ஒர்க்கில் இந்த இடத்துல அவர் தூங்கிட்டு இருந்ததாகவும், அந்த தூக்கத்தில் அவருக்கு கனவு வந்ததாகவும், அந்த கனவில் என்னெல்லாம் வந்ததாகவும் தான் அந்த ட்ரீம் விஷனில் வந்து எழுதியிருப்பார். அவரோட பர்த் பிளேஸவே அதில் அலூட் பண்ணியிருப்பார் நம்ம லாங்லேண்டு. ஓகேவா? அண்ட் டு ஹாவ் லிவ்டு எ லைஃப் ஆஃப் பாவர்ட்டி அண்ட் ஸ்ட்ரகிள். அவர் வந்து ரொம்ப கஷ்டமான, அதாவது வறுமையும் போராட்டமும் அவரோட வாழ்க்கையில் இருக்கும், எல்லா ரைட்டர்ஸ் மாதிரியுமே. ஓகே. ஹிஸ் கேரக்டர் ஹவவர் வி ஹாவ் எ கிளியர் ரெவல்யூஷன் இன் ஹிஸ் ஒர்க். இந்த கேரக்டர் அவரோட கேரக்டர் நம்ம எதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம்னா, அவரோட ஒர்க்கான த விஷன் ஆஃப் வில்லியம் கன்சர்னிங் பியர்ஸ் த ப்ளோமன் அப்படிங்கிற ஒர்க்கில். இந்த இந்த ஒர்க்கில் இது ஒரு ட்ரீம் ஒர்க்கு. இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒர்க்கு. இந்த ஒர்க்கில் வந்து நிறைய கேரக்டர்ஸை அலூட் பண்ணியிருப்பார். டூ, பெட்டர், பெஸ்ட், அந்த மாதிரி நிறைய கேரக்டரில் வந்து அலூட் பண்ணியிருப்பார். ஆன் எனாமஸ் அலிகாரிக்கல் போயம் விச் இஸ் இன் ஃபைனல் ஷேப் ரன் அப்வர்ட்ஸ் ஆஃப் 15,000 லைன்ஸ். 15,000 லைன் இருக்குது இந்த போயமில். ரேம்பிளிங், கன்ஃபியூஸ்ட் அண்ட் ஆல்மோஸ்ட் ஃபார்ம்லெஸ். இது வந்து ஒரு பெரிய உருவக கதை தான். கொஞ்சம் அங்கங்கே செதறி கிடக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே அப்படியே ஒரு மாதிரி கண்டினியூஸான ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடையாது. சம்டைம்ஸ் வந்து கன்ஃபியூஸாக, குழப்பமாக இருக்குது. ஆனால் தெளிவான ஒரு வடிவம், ஃபார்ம்லெஸ், தெளிவான ஒரு வடிவம் இல்லைன்னு சொல்கிறாங்க. த விசன் ஹேஸ் ஸ்மால் கிளைம் டு பி ரிகார்டட் அஸ் எ பீஸ் ஆஃப் லிட்டரரி ஆர்ட், but its defect on this side are redeemed by its vigor and moral earnestness. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, இந்த குறைகளெல்லாம் இந்த ஒர்க்குக்கு இருந்தால் கூட, ஆனாலும் இந்த ஒழுக்கத்தோட ஒழுக்கம் இந்த ஒர்க்கில் பேசின ஒழுக்கத்தை ஈடு செய்கிறதுக்கு எந்த ஒர்க்குமே இல்லை. நம்மளோட ஃபீலிங்ஸ்லேயே வந்து இதை படிக்கும்போது ஒரு ஃபீலிங்ஸ் வரும். அந்த ஃபீலிங்ஸ்லேயே வந்து இந்த ஒர்க் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர் த கன்வென்ஷனல் டிவைஸ் ஆஃப் எ ட்ரீம் ஆர் மோர் எக்ஸாக்ட்லி, இதை வந்து ஒரு ட்ரீம் ஒர்க்குன்னு சொல்லலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டாக, மோர் எக்ஸாக்ட்லி, இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொன்னால், துல்லியமாக சொல்லணும்னா ஏ சீரீஸ் ஆஃப் ட்ரீம், இது வந்து ஒரு கனவுகளோட தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதை த போயட் போல்ட்லி அட்டாக் த சோசியல் அண்ட் எக்லசியாஸ்டிக்கல் அப்யூசஸ் ஆஃப் த டே. இந்த கவிஞர் ரொம்ப தைரியமாக யாரை வந்து அட்டாக் பண்ணி எழுதுகிறாரு அப்படின்னா வந்து சமூகத்தோட தீமைகள் எல்லாத்தையும் வந்து அதுவும் முக்கியமாக வந்து அந்த மதகுருமார்களை பற்றி நல்லாவே அட்டாக் பண்ணி எழுதுகிறாரு. த கிரீட் அண்டு ஹிப்போக்ரஸி ஆஃப் த கிளர்ஜி. அந்த கிளர்ஜி பீப்புள், அதில் இருக்கிற அந்த கிளர்ஜி மேனை பற்றின பேராசை, அவங்க போடுற பாசாங்கத்தன்மை, அந்த நாடகம் நடிக்கிறது, இது எல்லாத்தையும் அப்படியே ஏமாத்துறது மக்கள், இது எல்லாத்தையுமே வந்து பயங்கரமாக எழுதியிருக்கிறாரு. அண்ட் த அவேரிஸ் த டைரனி ஆஃப் தோஸ் ஹூ சிட் இன் ஹை பிளேசஸ். அதாவது பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களோட கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாத்தையும் கூட இந்த ஒர்க்கில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் டு திஸ் விஷன் that we have to turn if we would complete Chaucer's pictures 14th century England by putting in the dark shadows. சாசரோட பீரியடில் நம்ம படித்த வரைக்கும் சாசர் வந்து அந்த அரசவை கவிஞர்களை பற்றியும், அங்கே நடந்த ரொமான்ஸை பற்றியும், வாரை பற்றியும் இந்த மாதிரி தான் எழுதியிருந்தார். இப்போ இந்த 14th செஞ்சுரியில் இன்னொரு இருண்ட காலம்னு சொல்லி ஒன்று இருந்தது. அதை பற்றி நம்ம பார்க்காமே போயிடுவோமோன்னு நினச்சோம். ஆனால் இந்த இரண்டு பக்கத்தையும் இவரோட கவிதையில் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. ஓகேவா? அதனால் இந்த சாசரோட ஏஜே நமக்கு ஃபில் பண்ண மாதிரி இருக்குது. த லாங்லேண்ட் ஸ்பிரிட் இஸ் ஸ்ட்ரைக்கிங்லி பியூரிட்டன் அண்ட் டெமோக்ராட்டிக். இந்த லாங்லேண்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவரோட ஸ்பிரிட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப சிந்தனையாக, ஒரு பக்கம் பியூரிட்டன் ஒழுக்க நிறைய ஃபாலோ பண்ணுறவங்க, இன்னொரு பக்கம் ஜனநாயக மனப்பான்மை உள்ளவங்க, டெமோக்ராட்டிக் பீப்புள்ஸ். இந்த ரெண்டுமே அவரோட சிந்தனையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? He was not indeed a Wycliffe, nor politically was he a revolutionist, but he was profoundly moved by the misery of the masses. பொதுவாகவே அவர் வெக்லிஃபோட ஆதரவாளர் கிடையாது. கிளர்ச்சிலாம் பண்ணுறதுக்கு, அப்புறமா வந்து மதகுருமார்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவர் வெக்லிஃபோட ஆதரவும் கிடையாது. அதே சமயத்தில் அரசியல் ரீதியாக புரட்சியாளரும் கிடையாது. அவர் வந்து என்ன இல்லைன்னு சொல்கிறாங்க. he was not a nor politically was he a ரெவல்யூஷன் பண்ணுற மாதிரி ஒரு புரட்சியாளர் கிடையாது. ஆனால் பொதுமக்களோட துயரம் வந்து அவர் ரொம்பவே பாதிக்குது. அந்த காரணத்துக்காக பொதுமக்களோட ஆதரவாளராக இருக்கிறாரு. அதே சமயத்தில் அந்த இங்கிலாண்டில் அந்த மதத்தை பழைய காலத்தில் வந்து எப்படி எளிமையாக இருந்துச்சோ, சுதந்திரமாக இருந்ததோ, சுத்தமாக இருந்ததோ, மக்களுக்கு எப்படி உண்மையாக இருந்தாங்களோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வில்லியம் லாங்லோட நோக்கமாக இருந்தது. இது வந்து அரண்மனை கவிஞர்களுக்காண்டி மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்காண்டி எழுதினார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பொதுமக்களுக்காண்டி எழுதப்பட்ட ஒர்க்கில் இது ஒரு முக்கியமான ஒர்க்குன்னு சொல்லலாம், இந்த வில்லியம் லாங்லோட பியர்ஸ் ஆஃப் ப்ளோமன். ஓகேவா? அதோட மொழி லாங்குவேஜ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து சாசரோட லாங்குவேஜ் ஒர்க்கை விட ரொம்பவே சாசரே மிடில் இங்கிலீஷில் எழுதியிருப்பாரு, நம்ம படித்தோம். ஆனால் அது இன்னும் கொஞ்சம்
நம்ம எளிமையாக்கியிருக்காங்க. எளிமையாக்கி மக்கள் எல்லாருமே படிக்கிற மாதிரி இருக்கிறது தான் இதோட சிறப்பே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் எது வரைக்கும் பட் ஹி வாஸ் ப்ரொஃபவுண்ட்லி மூவ்டு பை த மெசேஜ் ஆஃப் த மாசஸ். ஹி வாஸ் ஆன் ardent champion of their cause, but he sought to bring English religion back to the simplicity and purity of gospel truth. சொன்னேன் இல்லையா, அந்த பியூரிட்டியும் சிம்பிளிசிட்டியும் கொண்டு வரணும்னு நினச்சாரு. It is an interesting commentary upon the character of the poem that written expressly for the people. மக்களுக்காண்டி எழுதப்பட்ட poem தான் இது. Instead of for the court, அரசவையில்காண்டி எழுதலை. It is language tailor for more rustic and old fashioned than those of Chaucer's work. சாசரோட ஒர்க்கை விட அது ரொம்பவே பாமர மக்கள் படிக்கிற மாதிரி தான் இருந்தது. இட் இஸ் dialect is a mixture of southern and midland English. இப்போது இது யாரோட எந்த டைலாக்கை மிக்ஸ் பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்னா மிட்லாண்டு டைலாக்கும் சதர்ன் டைலாக்டும் இந்த ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் எழுதியிருக்கிறாரு வில்லியம் லாங்லேண்ட். அண்ட் த லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் போயம் டு பி ரிட்டன் இன் திஸ் வே, இட் adheres to the Anglo-Saxon principle of alliteration as in the opening lines. அவரோட கடைசி இம்பார்ட்டண்டான ஒரு போயம் ஆங்கிலோ-சாக்சன் லாங்குவேஜில் எழுதியிருக்கிறாங்க. அந்த போயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதோட ஓப்பனிங் லைன் இந்த இருக்குது சொல்கிறாங்க. ஓகேவா, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன் சம்மர் சீசன் when soft was the sun. இந்த சம்மர் சீசனில் ஒரு மென்மையான ஒரு சூரியன் ஒரு கோடை காலத்தில் இருக்குது. ஓகேவா, பிரகாசமாக இருக்குது. I shop me in shrouds as a shepherd weird. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு மென்மையான சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது கோடை காலத்தில் எப்படி பிரகாசமாக இருக்கும், அதே மாதிரி ஒரு ஷெப்பர்டு எப்படி சிம்பிளான ட்ரெஸ் வியர் பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு போயமோட ஓப்பனிங் லைன். இது எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த அலிட்ரேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. இப்போது இந்த 14th செஞ்சுரியில் என்ன ஃபேமஸாக இருந்து ஆங்கிலோ-சாக்சன் பிரின்சிபலை யூஸ் பண்ணி இவர் அலிட்ரேஷனை ஃபார்ம் பண்ணி எழுதியிருந்தார். ஆனால் சாசர் என்ன பண்ணிட்டாரு, 14th செஞ்சுரியில் அலிட்ரேஷனை தூக்கிட்டு ரைமுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா, இப்போ 14th செஞ்சுரி போயட்டில் இன்னொரு போயட்டை பற்றி பார்க்கலாம். அவர் யார் அப்படின்னா ஸ்காட்டிஷ் போயட், ஸ்காட்டிஷ் சாசேரியன் சொல்லி நம்ம சொல்லுவோம். இவர் தான் ஃபாதர் ஆஃப் ஸ்காட்டிஷ் போயட்ரின்னு கூட சொல்லுவாங்க. யார் ஃபாதர் ஆஃப் ஸ்காட்டிஷ் போயட்ரி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஜான் பார்பர். மறந்துடாதீங்க, இவர் சாசரை ஃபாலோ பண்ணி எழுதின ஒரு ஸ்காட்டிஷ் ரைட்டர். அதனால தான் இவர் ஸ்காட்டிஷ் சாசேரியன் ரைட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த ஸ்காட்டிஷ் ஜான் பார்பர் எப்போ பிறக்கிறாங்க அப்படின்னா 1320 பிறந்து 1395 இறந்துடுறாரு. ஹூ ஃபார் எ டைம் வாஸ் ஆர்கேடியன் ஆஃப் அபெர்டீன். இது யாரோட ஒர்க் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் ஹூ ஃபார் எ டைம் வாஸ் ஆர்கேடியன் ஆஃப் அபெர்டீன். ஹூ ஃபார் எ டைம் வாஸ் ஆர்ச்டீகன் ஆஃப் ஆபர்தீன். இந்த ஆபர்தீன் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் உள்ள ஒரு மத பேராயர். ஆர்ச்டீகன் அப்படின்னா அந்த மதத்துக்காண்டி வேலை பார்ப்பாங்க இல்லையா, தலைமை குரு, அதுக்கு அடுத்தப்பில் இருக்கிற ஒரு பெரிய அதிகாரியை தான் ஆர்ச்டீகன் சொல்லி சொல்லுவோம். இவர் இந்த ஆபர்தீன் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் அந்த தலைமை அதிகாரியாக இருந்திருக்கிறாரு. யார் அப்படின்னா ஸ்காட்டிஷ் சாசரியன் ஜான் பார்பர். ஓகே, அஸ் த ரியல் ஃபாதர் ஆஃப் ஸ்காட்டிஷ் போயட்ரி. இவர் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் ஸ்காட்டிஷ் போயட்ரின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹீ ஹோல்ட் எ சர்டன் பிளேஸ் இன் லிட்ரேச்சர். அவர் ஆங்கில இலக்கியத்திலேயே ஒரு முக்கியமான ஒரு இடத்த பிடிக்கிறாரு நம்ம ஜான் பார்பர். இப்போது ஹிஸ் ஃபேம் ரெஸ்ட் ஆன் ஹிஸ் லாங் போயம். இவரோட லாங் போயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா த ப்ரூஸ். இந்த இடத்துல உங்களுக்கு டக்குன்னு எந்த ஒரு ஒர்க்கு ஞாபகம் வரும் அப்படின்னா நம்ம பார்க்கும்போது சாசரோட ஏஜ் பார்க்கும்போது சாசரோட ஏஜுக்கு முன்னாடி ஓல்டு இங்கிலீஷ் பார்த்தோம் இல்லையா, அதில் ப்ரூட் அப்படின்னு சொல்லி ஒரு எழுதியிருந்தாங்க. அது லேமனோட ஒர்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ப்ரூஸ், த ப்ரூஸ், இந்த ஒரே ஒரு லெட்டர் தான் சேஞ்ச் ஆகுது. இது எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜான் பார்பர் எழுதியிருக்கிறாரு. in which the great deeds of Robert Bruce and recorded the spirited narrative. இது என்ன சொல்லுது அப்படின்னா ராபர்ட் ப்ரூஸ் அவரோட கிரேட் டீட்ஸ்னால் ஒரு வீர செயல்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதை கதை வடிவில் டிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஜான் பார்பர். ஓகே, இந்த சாசரோட ஏஜில் உள்ள ப்ரோஸ் பீரியடை பற்றி நம்ம பார்க்கலாம். சாசரோட காலத்தில் இருந்த உரைநடை பற்றி. அண்டர் திஸ் ஹெட் தேர் இஸ் எ லிட்டில் டு ரெக்கார்டு. இதை பற்றி பெருசாக அவ்வளோவா பதிவு செய்யப்படலை சாசரோட காலத்தில் இருந்த ப்ரோஸை பற்றி. சாசஸ் ஓன் ஃபியூ ப்ரோஸ் ரைட்டிங் சச்சஸ் ஹிஸ் டிரான்ஸ்லேஷன்ஸ் ஆஃப் பொய்தியஸ் அண்ட் ஹிஸ் ட்ரீட் அண்ட் த ஆஸ்ட்ரலேப். கொஞ்சம் ஒரு சில ரைட்டிங் தான் பண்ணியிருக்காங்க. உதாரணமாக சொன்னோம் அப்படின்னா இந்த பொய்தியஸ் அப்படிங்கிறவரோட டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கு தான் ட்ரீட்டிஸ் அண்ட் த ஆஸ்ட்ரலேப் அப்படிங்கிறது. நம்ம கூட மொதல் சாந்திஸ் கஃபேயில் பார்த்தோம் இல்லையா,
அவங்களோட பையனுக்காக ஒரு ஆய்வு கட்டுரை ஒன்று ரெடி பண்ணியிருப்பாருன்னு சொல்லி, அதுதான் இது. ஆனால் இது அந்தளவுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆர் நாட் இம்பார்ட்டன்ட். வெக்லிஃப் பைபிள் இஸ், ஆனால் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு இது இம்பார்ட்டன்ட் தான், இந்த ஒர்க்கை எழுதுனது யாருன்னு சொல்லிட்டு. ஓகே, ஜான் வெக்லிஃப்ஸ் பைபிள் இஸ் an interesting example of vigorous artless English, and his controversial pamphlets helped to show the capabilities of the vernacular at the time when Latin was deemed the only fitting vehicle for the theological discussion. இப்போது முந்தைய காலத்தில் வந்து லத்தீன் லாங்குவேஜ் தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. பைபிள் எல்லாமே இந்த லத்தீன் லாங்குவேஜில் தான் இருக்கும். அப்போ மக்களுக்கு வந்து லத்தீன் லாங்குவேஜ் தெரியாத மக்களுக்கெல்லாம் அவ்வளோவா பெருசாக வந்து எதுவும் படிக்க முடியாது. இதை வந்து மாற்றுறதுக்காக ஜான் வெக்லிஃப் என்ன பண்ணார் அப்படின்னா வந்து தன்னோட அந்த பைபிளை வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி மக்கள் படிக்கிற மாதிரி நிறைய பேம்ப்ளெட்ஸாக கன்வெர்ட் பண்ணி துண்டு பிரச்சாரங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, துண்டு பிரசுரங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி குட்டி குட்டியான்னு வந்து என்ன பண்ணார் அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு வந்து கொடுக்க ஆரம்பித்து அவங்கள வந்து படிக்க வச்சார். இது எல்லாமே வந்து பின்னாடி வந்து இந்த ஒரே மொழி தாய்மொழி அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றதுக்காக இவர் வந்து கொண்டு வந்தார். இந்த தெய்வீக லாங்குவேஜ் எல்லாமே, இந்த தெய்வீக ஒர்க் எல்லாமே ஒரே இதில் வந்து எழுதணும், ஒரே லாங்குவேஜில் இருந்தால் தான் மக்களுக்கு படிக்க முடியும்னு சொல்லி ஒரு எண்ணத்தை கொண்டு வந்திருந்தார் ஜான் வெக்லிஃப். அப்போ உள்ள மக்கள்லாம் என்ன நினச்சிருந்தாங்க அப்படின்னா வந்து இந்த லத்தீன் லாங்குவேஜ் மட்டும்தான் ஒரு அந்த தியாலஜிக்கல் கான்ட்ரவர்ஷனுக்கு, தியாலஜிக்கல் டிஸ்கஷனுக்கு, அந்த தெய்வீக விவாதங்கள்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து ஒரே ஒரு வெஹிக்கிள், அது கான்வர்சேஷன் பண்ண முடியும்னா அந்த லத்தீன் மட்டும்தான் இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் அதை வந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெர்னாக்குலர் லாங்குவேஜை வந்து கொண்டு வந்திருந்தார் இந்த வெக்லிஃப் அவரோட பைபிளில். ஓகேவா? இதுக்கப்புறமா ஒரு முக்கியமான ப்ரோஸ் ஒர்க்கு, ப்ரோஸுக்கு இம்பார்ட்டனே கொடுக்கலன்னு சொல்லியிருந்தோம் சாசரோட பீரியடில். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு ப்ரோஸ் ஒர்க் இருக்குது. என்னென்னா, கிரேட் ப்ரோஸ் ஒர்க் ஆஃப் திஸ் பீரியட் இஸ் த சிங்குலர் வால்யூம் விச் ஹோஸ்ட் பை த டைட்டில் ஆஃப் த ட்ராவல்ஸ் ஆஃப் சர் ஜான் மேண்டவில். இந்த ஒர்க்கு தான் ரொம்பவே ஒரு கிரேட் ப்ரோஸ் ஒர்க் இன் சாசர் பீரியட்னு சொல்லி சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு த ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ரீஃபேஸ், அவரோட முன்னுரையில் குறிக்கப்பட்டது படி இந்த மேண்டவில் யார் அப்படின்னா போனட், செயின்ட் ஆல்பன்ஸ் அண்ட் செட் அவுட் ஆன் ஹிஸ் ஜேர்னி இன் 1322. இவர் என்னன்னா இந்த செயின்ட் ஆல்பனில் பிறந்து ஜான் மேண்டவில் அப்படிங்கிற ஒருத்தர் எதில் வந்து இந்த செயின்ட் ஆல்பனில் பிறந்தவர் 1322 தன்னோட ட்ராவலை ஆரம்பிக்கிறார். இது ஃபுல்லாமே ஒரு ட்ராவல் ப்ரோஸ் ஒர்க்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. And his book purports to give circumstantial account of what he had seen and heard during many years of wandering in the Holy Land and the Far East. இந்த கிழக்கு நாடுகள் பகுதின்னு சொல்லுவாங்கள்ல, தூர கிழக்கு நாடுலாம் சொல்லுவோம்ல, அதுவும் அப்புறமா நிறைய ஹோலி லேண்ட்ஸ், நிறைய புனித பயணங்கள் செஞ்ச போது அதில் உள்ளது, பார்த்தது, கேட்டது, இது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ரெக்கார்ட் பண்ணி ஒரு ப்ரோஸாக கொடுத்துருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் நவ் எஸ்டாப்ளிஷ்டு however that no such person as allied author ever exist. ஆனால் இப்படி ஒரு ஆத்தர் வந்து இது எழுதவே இல்லை, இப்படி ஒரு ஆத்தர் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ உள்ள ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் இப்படி ஒரு ஒர்க்கே இல்லை, இது ஒருத்தர் எழுதவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தட் த ஒர்க் இஸ் ட்ரான்ஸ்லேஷன் ஃபார்ம் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் ஆஃப் சர்டைன் ஜீன் டி. இது யார் ட்ரான்ஸ்லேட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த ஃப்ரெஞ்சு ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க்கு யார் இதுவாக இருக்கும் அப்படின்னா வந்து முக்கியமாக ஜீன் டி போகாக்னே அப்படிங்கிற ஒருத்தரோட ஒர்க்காக இருக்கும். தன் தட் இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் எ ஜெனூன் ரெக்கார்ட் ஆஃப் ட்ராவல், ஆனால் இதுக்கு முக்கியமாக வந்து ஒரு சோர்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட் இஸ் சிம்ப்ளி கம்பைலேஷன் ஆஃப் ஃபேபுலஸ் ஸ்டோரி அவுட் பில்னி, அப்புறமா ஃப்ரையர், அப்புறம் ஒடாரிக், இந்த 3 பேரோட ஒரு கதையெல்லாம் இருக்குல்ல, சாகச கதைகள், இது எல்லாத்தையும் தொகுத்து மொத்தமாக கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்தையும் தொகுத்து உருவாக்கப்பட்ட ஒரு கதை தான், ஒரு தொகுப்பு தான் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஒர்க்கை, இந்த ட்ராவல்ஸ் ஆஃப் சர் ஜான் மேண்டவில் அப்படிங்கிறது. ஓகேவா? மார்க்கோ போலோ அண்ட் அதர் ரீடெல்லர்ஸ் ஆஃப் த மார்வலஸ். இதில் உதாரணமாக யாரெல்லாம் வந்து பயங்கரமாக ரீடெல்லிங் ஸ்டோரி சொல்லுவாங்க அப்படின்னா வந்து மார்க்கோ போலோ அப்புறமா மற்ற ரைட்டர்ஸ் எல்லாம். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஜான் மேண்டவில் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்கிறதுல ஒரு சில விஷயம்லாம் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இந்த கீழே இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் எந்த ஊருக்குள்ள இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ராவல் ஆஃப் சர் ஜான் மேண்டவில். இவர் வந்து நிறையா ஊருக்கு ட்ராவல் பண்ணி புனித யாத்திரைகள்லாம் போய் அந்த தூரக்கிழக்கு நாடுகளுக்கெல்லாம் போனாருன்னு சொன்னோம் இல்லையா, அதில் பார்த்துட்டு வந்த ஒரு விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன விஷயம் சொல்லியிருக்கிறாரு நம்மளும் பார்க்கலாம். The fact that the supposed Mandeville described a bird which could carry an elephant away in its claws. ஒரு பறவை தன்னோட காலு இடைப்பகுதி இருக்கும் இல்லையா, அந்த கால் இடைப்பகுதி இருக்கும் இல்லையா, அதில் ஒரு யானையை வச்சு தூக்கிட்டு போதான். அப்புறமா வந்து த ஃபீனிக்ஸ் பேர்டு,
இந்த பீனிக்ஸ் பேர்டை பற்றி நம்ம கேட்காத ஆளே இருக்க மாட்டோம். நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஸ்டோரியாக இதை தான் சொல்லுவாங்க. அதாவது இந்த பறவை என்ன பண்ணும், வயசானதுக்கு அப்புறமா போய் ஒரு ராக்கில் உட்காந்து விரதம் இருந்து தன்னோட அந்த இறகுகளெல்லாம் வந்து ஒரு பாறையில் தேய்ச்சி அது எல்லாத்தையும் வந்து கீழே விழுந்ததுக்கு அப்புறமா திரும்ப புதுசாக ஒரு இறகுலாம் அப்புறமா புதுசாக வந்ததுக்கப்புறம் அது பறந்து தன்னோட லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போது அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை வந்து இவர் எழுதியிருக்கிறாரு இந்த ஒர்க்கில். இப்போது இதே மாதிரி தான் நமக்கு எல்லாத்துக்குமே இது மோட்டிவேட்டாக பண்ணுவாங்க. நீ எவ்வளோ தான் ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல, பீனிக்ஸ் பேர்ட் மாதிரி திரும்ப முளைச்சி வா, திரும்ப எழுந்து வா, திரும்ப பறந்து வா, உன்னோட லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியவும் இவர் இந்த கதையில் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. அண்ட் வீப்பிங் crocodile, ஒரு அழுதுட்டு இருக்கு ஒரு முதல்ல கண்ணீர் விடாதன்னு சொல்லுவாங்கள்ல. இது எல்லாமே இந்த ஸ்டோரிஸ்லேருந்து தான் நம்ம வந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ உள்ள நிலைமைக்கு. ஓகே, a valley in which devils were jumping about like grasshoppers and a rocks of adamant which drew the nail out of passing ships. இது என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இதில் இந்த ஒரு புல்வெளி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எப்படி ஒரு வெட்டுக்கிளி வந்து ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் தாவி போகுமோ அதே மாதிரி அங்கே உள்ள கோஸ்ட்லாம் அந்த பேய் பிசாசெல்லாம் வந்து அப்படியே ஜம்ப் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்குன்னு சொல்லி ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது, அந்த பள்ளத்தாக்கில் வந்து ஜம்ப் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டெவில்ஸ் எல்லாம். ஓகே, which drew a nails out of passing ships will show that his book is at least amusing. இப்போது ஒரு பாறை இருக்குது, அந்த பாறை என்ன பண்ணுதான் வந்து அந்த கல்லுக்கு எவ்வளோ வலிமை இருக்குன்னா, ஒரு கப்பல் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கப்பலோட அந்த கீழே இருக்கிற அந்த நங்கூரத்தையே பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு அந்த பாறைக்கு வந்து அவ்வளோ வலிமை இருக்கும். இதையும் சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாமே கேட்கும்போது அம்யூசிங்காக தான் இருக்குது, நமக்கே ஷாக்காக தான் இருக்குது. அதுலேயும் இந்த பறவை எலஃபண்ட்டை தூக்கிட்டு போகிறது தான் கொஞ்சம் ஓவராக இருக்குல்ல. while even though it is only a translation, எவ்வளோ தான் சொன்னாலும் இது வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒர்க்காக இருந்தால் கூட it plays as the first English prose classic. இதுதான் வந்து இங்கிலீஷ்லேயே ஒரு சிறந்த படைப்பு, ஆங்கில உரைநடை சிறந்த படைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ப்ரோஸ் கிளாசிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஒர்க்கை. எந்த ஒர்க்கை விச் இஸ் த ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ப்ரோஸ் கிளாசிக் ஒர்க் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா வந்து இந்த ஜான் மேண்டவில்லோட த ட்ராவல் ஆஃப் சர் ஜான் மேண்டவில் அப்படிங்கிற ஒர்க்கு தான். ஓகேவா, இந்த ஜேர்னி எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டாங்க அப்படின்னா 1322 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதோட நம்ம சாசரை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வேறு ஒரு ரைட்டர்லேருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.